ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாஷாபிராவித்யம் நிகதம் தமஹ அலங்கெழு தடக்கை ஆயன் வாயாம்பர்க்கு அடியுமால் என்னுள்ளமென்னும் புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடும் போதுமோ நீர்மலைக்கு என்னும் உளங்கெழு கொள்ளி கோமளவள்ளி கொடியிடை நெடுமடை கண்ணி இளங்கெழில் தோழிக்கு எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே. ஆச்சரியமாக தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே கடைசி திருப்பதியான திருப்புட்குழி திவ்யதேசம் அப்படின்ற ஆச்சரியமான திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திவ்யதேசத்திற்கு திருப்புட்குழி அப்படின்னு சம்பிரதாயத்திலே தமிழிலே பேர் பிரசித்தமாக வணங்கப்படுகிறது. அதோடு கூட ஜட்டாயு முக்தி கஷேத்திரம், ஜட்டாயுபுரம், ஸ்ரீ கிருத்ர புஷ்கரணி கஷேத்திரம், ஸ்ரீ ஜட்டாயு புஷ்கரணி கஷேத்திரம், கிருத்ரராஜபுரம் அப்படின்னு எல்லாம் பல திருநாமங்கள் சம்பிரதாயத்திலும் தலபுராணத்திலும் வழங்கப்படுகின்றன. ஜட்டாயுவுக்கு எம்பெருமான் மோட்சம் கொடுத்து ஜட்டாயுனுடைய திருமேனியை சம்ஸ்காரம் பண்ணி ஜட்டாயுவுக்கு பித்ரு சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணின ஸ்தலமாக கருதப்படுவதாலே ஜட்டாயு மோட்சம் போன ஸ்தலமானபடியினாலே ஜட்டாயு மோட்ச கஷேத்திரம், ஜட்டாயு முக்தி கஷேத்திரம், ஜட்டாயுபுரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜட்டாயுவுக்கு ஜலத்திலே பண்ண வேண்டிய தர்ப்பணம் முதலான சம்ஸ்காரங்களை பண்ணுவதற்காக எம்பெருமான் அந்த புஷ்கரணியை சிருஷ்டித்தான் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன். அதனாலே ஜட்டாயுவனுடைய சம்ஸ்காரத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்ட புஷ்கரணியானபடியினாலே அதற்கு ஜட்டாயு புஷ்கரணின்னு பேரு. அந்த ஜட்டாயு புஷ்கரணியினுடைய பெயராலேயே ஜட்டாயு புஷ்கரணி கஷேத்திரம் அப்படின்னு திருநாமம் வழங்கப்படுகிறது கஷேத்திரத்திற்கு. கிருத்ரம் அப்படின்னா பக்ஷி பறவைன்னு அர்த்தம். கிருத்ரராஜன் அப்படின்னா பறவைகளுக்கு அரசனான ஜட்டாயு. அது என்ன ஜட்டாயு பறவைகளுக்கு அரசன் அப்படின்னா, ஜட்டாயுவானவன் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ணி பிராட்டிக்காகவும் பெருமாளுக்காகவும் தன்னுடைய பிராணனையே தியாகம் பண்ணி உயிர் தியாகம் பண்ணின பெரிய சம்ஸ்காரத்தை பெற்றவன். அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அதே மாதிரி எல்லோருக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய பெருமாளாலேயே சம்ஸ்காரம் பண்ணப்பட்டவன். தன் புள்ள பண்ண வேண்டிய சம்ஸ்காரத்தை பெருமாள் தன் திருக்கரங்களாலே அவனுக்கு அக்னி சம்ஸ்காரம் பிரம்மமேதமாக பண்ணி தர்ப்பணம் எல்லாம் பண்றார். அப்படின்னா எல்லோருக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இவரை பிதாவாக நினைத்துக் கொண்டு சம்ஸ்காரம் பண்ணினான் என்றால் அதுதான் அங்கே விசேஷம். அதனாலே பறவைகளிலே எம்பெருமானாலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட ராஜாவானபடியினாலே கிருத்ரராஜன் அப்படின்னு ஜட்டாயுவுக்கு திருநாமம். அதனாலே ஜட்டாயுபுரம் என்பதற்கு இன்னொரு பெயர் கிருத்ரராஜபுரம் அப்படின்னு பேரு. இதெல்லாம் இந்த திவ்யதேசத்திற்கு வழங்கப்படக்கூடியதான பெயர்கள். ஆனால் திருப்புட்குழி அப்படின்னு சொன்னாதான் சம்பிரதாயத்திலும் சரி வெளியிலும் சரி ரொம்ப நன்னா பிரசித்தமா தெரியும். இந்த ஊர் பெயரும் இதுதான். இங்கே பெருமாள் மூலவருக்கு உற்சவருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே திருநாமம் தான். பெருமாளுடைய திருநாமம் விஜயராகவ பெருமாள் என்பது. திருவள்ளூரிலே வீரராகவன், திருப்புட்குழியிலே விஜயராகவன், ரெண்டு பேர் ராமர் தான். திருவள்ளூரிலே சயன திருக்கோலம், திருப்புட்குழியிலே அமர்ந்த திருக்கோலம். ரெண்டு திவ்யதேசங்கள்லயும் அமாவாசையை ரொம்ப பிரசித்தம். திருவள்ளூரிலே அமாவாசையின் போது பித்ரு தர்ப்பணங்கள் எல்லாம் ரித்தாபநாசினி புஷ்கரணி கரையிலே பண்ணுவது விசேஷம். அதுபோல திருப்புட்குழியிலே எம்பெருமான் ஸ்ரீராமன் ஜட்டாயுவுக்கு தர்ப்பணம் பண்ணின புஷ்கரணியான ஜட்டாயு புஷ்கரணியினுடைய கரையிலே அமாவாசையை பித்ரு தர்ப்பணங்கள் எல்லாம் பண்றது விசேஷமானபடியினாலே அமாவாசையில ரெண்டு கஷேத்திரங்களிலும் ரெண்டு ராகவனுக்கும் விசேஷமான சேவார்த்திகள் வரிசையிலே நின்று சேவிக்கும்படியான வைபவம் ஏற்படுகிறது. ரெண்டு ராகவனும் அத்தியாச்சரியமான அழகுடையவா, தங்களுடைய அழகாலே நம்மளை வசீகரிக்க கூடியவா. ரெண்டு பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலேயும் ஆச்சரியமான புன்னகை தவழ்கிறது. ரெண்டு பெருமாளுடைய தாயாரும் பெருமாளுக்குன்னே ஏற்பட்டவர்கள் போல ஆச்சரியமான ஜோடி பொருத்தத்தோட அமைந்திருக்கக்கூடியதான கஷேத்திரங்கள் ரெண்டும். இப்படி திருவள்ளூருக்கும் திருப்புட்குழிக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. மொத்தத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடியதான வழக்கத்திலே ஸ்ரீ வைஷ்ணவா பாகவதோத்தமர்கள்லாம் ரெண்டு பெருமாளையும் செல்லமா ராகவன் தான் சொல்லுவா. அவருக்கு வைத்திய வீரராகவன் பெயர், இவருக்கு விஜயராகவன் பெயர். இருந்தாலும் குறிப்பிடுறச்ச ராகவன் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். திருவள்ளூர் பெருமாள் சன்னதி தேசிக சம்பிரதாய சன்னதியாகவும் திருப்புட்குழி சன்னதி தென்னாச்சாரிய சன்னதியாகவும் இருக்கிறதுன்றது ஒரு வித்தியாசம். பெருமாளுக்கு விஜயராகவன் திருநாமம். 4 திருக்கரங்களோட பெருமாள் சேவை சாதிக்கிறார்.
பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். பெருமாள் தன்னுடைய இடது கரத்திலே ஆஹ்வான முத்திரை, வா என்று வரவேற்பது போன்ற முத்திரையை வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிறார். வலது கரத்தாலே அபயப்பிரதானம் பண்ணுகிற அபயமுத்திரையோடு கூட சேவை சாதிக்கிறார். இது மூலவருடையதான திருமேனி. மூலவருக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மூலவராகவே ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் எழுந்தருளியிருக்கா. இந்த எம்பெருமான் அத்தியாச்சரியமா நல்ல ஆஜானுபாகுவான திருமேனியோடு கூட சின்னதா ஒரு மலை அப்படி கம்பீரமா நெஞ்சன வைத்துட்டு நிக்கிறது போல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தியாச்சரியமான காட்சி. ஏன்னா பெருமாள் ரொம்ப பால்யம், அப்பதான் வனவாசத்துக்கு போயிருக்கார். சீதா பிராட்டி ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அப்ப சீதா பிராட்டியை தேடிண்டு போறச்ச ஜடாயுவனுடைய பிராண வியோகம் ஏற்படக்கூடிய சமயத்திலே ஜடாயுவை தன் மடியிலே இருத்தி கொண்டு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணின பெருமாளானபடியினாலே இளம் வயசு, கட்டிலங்காலை, பெருமாளுடைய திருமேனியானது அப்படி மலையை போல கம்பீரமாக இருக்கக்கூடியதான ஒரு சன்னிவேசம். ஆகையினாலே ஒரு சின்ன மலை கம்பீரமா அமர்ந்து கொண்டிருப்பது போல பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய விலட்சணம் இங்கே. அப்பேற்பட்ட அழகனான விஜயராகவ பெருமாள். ஒரு சந்தேகம் வரணும் இங்கே, இவர் ராமன் தானே? ராமனுக்கு ராமாவதாரத்திலே 2 திருக்கரங்கள் தானே. ஆனால் பெருமாள் இங்க எப்படி 4 திருக்கரங்களோட சேவை சாதிக்கிறார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரணும். எப்படின்னா, ஜட்டாயு பெருமாளுடைய மடியிலே சயனித்துக் கொண்டு பிராணவியோகம் பண்றார். பிராணன் போற சமயத்துல ஜட்டாயுவ பெருமாள் அனுகிரகம் பண்ணி உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு அனுகிரகம் பண்றார். அப்ப ஜட்டாயு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறார், வைகுண்டத்திலே இருப்பது போன்ற சேவை எனக்கு கிடைக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்க, வைகுண்டாதிபதியான பெருமாள் ஸ்ரீ வைகுண்டத்திலே எப்படி 4 திருக்கரங்களோட சேவை சாதிக்கிறானோ அதே போல 4 திருக்கரங்களோட ஜட்டாயுவுக்கு சேவை சாதிக்கிறான். ஆனால் வைகுண்டத்திலே இப்படி ஒரு கைய ஆஹ்வான ஹஸ்தமாவும் ஒரு கைய அபயஹஸ்தமாவும் வச்சுட்டு சேவை சாதிக்கிறதா நமக்கு எங்கேயும் பிரமாணம் இல்லையே, சேவிக்கலையே. அப்படின்னா இங்க ஒரு ஆச்சரியமான அனுபவம். இந்த உலகத்திலே ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய பெயரோட ஒரு பறவையா இருந்த இந்த ஜீவன் பிராட்டியினுடைய வாக்குப்படி உயிரை தரித்துக் கொண்டிருந்து, உயிரை கையிலே பிடித்துக் கொண்டிருந்து, பெருமாள் தன்னை சம்ஸ்காரம் பண்ணுகிற வரைக்கும் இருந்து ராவணன் பிராட்டியை கடத்தி கொண்டு போனான் அப்படின்ற செய்தியை பெருமாளுக்கு தெரிவித்து விட்டு பெருமாளுடைய மடியிலேயே உயிர் பெறுகிறது. பெருமாளே சம்ஸ்காரம் பண்ண போறார். வைகுண்டத்துல இருப்பது போன்ற சேவை எனக்கு தரணும்னு வேற பிரார்த்திச்சு ஜடாயுன்னு சொல்லக்கூடியதான் அந்த பக்ஷி. பெருமாள் சரின்னு சாதிக்கிறார். இப்போ ஜட்டாயுவுக்கு சேவை சாதிப்பது சீதையை தேடிண்டு வந்த ராமன் இல்லை, சாட்சாத் வைகுண்டநாதன். அப்போ நான் இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு தான் நீ வந்துருக்க, அதனால வா வைகுண்டத்துக்குன்னு வைகுண்டத்திலே கூவி கொள்ளக்கூடிய, வைகுண்டத்திற்கு ஜடாயுவை ஆஹ்வானம் பண்ணக்கூடிய, வைகுண்டத்திற்கு ஜடாயுவை வரவேற்கக்கூடியதான ஆஹ்வான முத்திரையை காட்டி வா ஜட்டாயுவே வருக வருகன்னு பெருமாள் வைகுண்டத்திற்கு வரவேற்பது போன்றே இருக்கக்கூடியதான காட்சிதான் இந்த ஆஹ்வான முத்திரை. இன்னொரு கையாலே அபயமுத்திரை காட்டிக் கொண்டிருக்கிறாரேன்னா, இப்படியெல்லாம் வைகுண்டத்திலே உனக்கு ஒரு தோஷமும் நடக்காது, இங்க நடந்த மாதிரி பிராணதாரணம், சண்டை, இவன் அடிச்சா அவன் குட்டினா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த விதமான ஒரு கிளேசமும் இல்லாமல் நான் எப்படி சர்வ ஆனந்தமா எப்போதும் பரமானந்தத்தோடே இருக்கிறேனோ அப்படியான பரமானந்தத்தோடே நீயும் இருக்கும்படியாக உனக்கு மோட்சம்னு சொல்லக்கூடிய பெரிய சாம்ராஜ்யம் நான் தரப்போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், பயப்பட வேண்டாம், அபயம் அப்படின்னு பெருமாள் வாங்கோ வைகுண்டத்துக்கு, நான் இருக்கிறேன், பயப்பட வேண்டாம், அபயம் அப்படின்னு சொல்வது போல ஜட்டாயுவுக்காக பெருமான் விஜயராகவன் மூலவர், அவருக்கு போரேற்று நாயனார் அப்படின்னு ஒரு திருநாமம் சம்பிரதாயத்திலே உண்டு. இதை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிற போது புட்குழியம் போரேற்றை அப்படின்னு சாதிக்கிறார். போரேற்று நாயனார் அப்படின்னா தன்னுடைய மனைவியான சீதையை எவனோ ஒரு துஷ்டன் கவர்ந்து கொண்டு போய்விட்டான், அவன் யாருன்னு தேடிண்டவரர். ஜட்டாயு ராவணன்னு சொன்ன உடனே பெருமாளுடைய கோபம் அப்படி பொங்கி எழறது. அந்த துஷ்டனான ராவணனை சம்ஹாரம் பண்ணி என்னுடைய மனையாளை மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு பெருமாள் ஏறுன்னா சிங்கம், கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தை போல அப்படி வீறு கொண்டு எழுந்து பெருமாள் யுத்தம் பண்ணுவதற்காக புறப்படுகிறான். எதற்காக? போர் புரிவதற்காக. சண்டை கூடி எப்படி புறப்பட்டு செல்லுகிறதோ கம்பீரமாக, அந்த மாதிரி
கூட அதீதமான வீரத்தோடைய கூட போரிடக்கூடிய சிங்கம் போல நடைபயின்று நெஞ்சை நிமிர்த்து கொண்டு செல்லக்கூடிய நாயனார் சுவாமி ஆனபடியினாலே போரேற்று நாயனார்னு திருநாமம். திவதேசத்தினுடைய பெயரையும் சேர்த்து புட்குழி எம் போரேற்றை, திருப்புட்குழின்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே வாசம் பண்ணக்கூடிய என்னுடைய போரேற்று சுவாமியை அப்படின்னு திருமங்கையாழ்வார் மங்களாதாசனம் பண்ணி இருக்கக்கூடியதான ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இதையே சம்ஸ்கிருதத்துல சுவாமி தேசிகன் சமர பொங்கவன் அப்படின்னு சாதிக்கிறார். யுத்தம் பண்ணக்கூடிய காலை போல சீறி சிறுகுற்று சினம் கொண்டு அப்படி நெஞ்ச நிமித்து கொண்டு சீறி பாய்ந்து சண்டையிடக்கூடிய ஒரு காலை போல இருக்கக்கூடியவன் இந்த பெருமாள் அப்படின்னு. வீரத்துக்கு ஒப்பிடுறச்ச புருஷாலுடைய வீரத்தை ஒப்பிடும் போது ஒரு கம்பீரமான ஆண் யானையினுடைய வீரத்தையும், சீரும் சிங்கத்தினுடைய வீரத்தையும், பாயும் புலியினுடைய வீரத்தையும், அப்படியே சீறி பாய்ந்து கொண்டு வரக்கூடிய காளையினுடைய வீரத்தையும் ஒப்பிடுவதுன்றது சம்பிரதாயத்திலும் சரி இலக்கியத்திலும் சரி ஒரு மரபு. ஆகையினாலே போரேற்று நாயனார் அப்படின்னு சிங்கமாகவும், சமர பொங்கவன் அப்படின்னு சீறி வரும் காளையாகவும் ஆழ்வார்களும் சுவாமி தேசிகனும் இந்த எம்பெருமானை அனுபவிப்பதிலிருந்து இவன் வீரத்தினாலே விஜயம் கொண்ட ராகவன் தெரிகிறது. இவன் விஜயராகவன் அப்படின்னா என்ன? வெற்றி கொண்ட ராகவன். வெற்றின்றது எப்ப கிடைக்கும்? வீரத்தினாலே வெற்றி கிடைக்கும். ஆக வீரத்தினாலே விஜயம் கொண்ட ராகவனா, வீரராகவனாகவும் விஜயராகவனாகவும் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் ஆச்சரியமான எம்பெருமான். இவன் கிழக்கு நோக்கி திரும மண்டலத்தை சேவை சாதித்துக் கொண்டு ஸ்ரீதேவி பூமிதேவிகளோடு சேவை சாதிக்கிறான்னு பார்த்தோமே. இது பெருமாள் 4 திருக்கரங்களோட இருக்கக்கூடிய நிலை. ஒரு கை ஆஹ்வான ஹஸ்தம், ஒரு கை அபயஹஸ்தம், மற்ற 2 திருக்கரங்கள் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கின்றன. ராமாவதாரத்திலே பெருமாள் சங்கு சக்கரங்களை எல்லாம் ஏந்தி கொள்ளவில்லை. மனுஷ்ய ரூபத்திலே வந்ததினாலே 2 திருக்கரம், அந்த திருக்கரத்திலே வில்லும் அம்பும் ஏந்தி இருப்பாரே ஒழிய சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கவில்லை. ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாள் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறபடியினாலே ஜட்டாயு வைகுண்டநாதனா சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தித்தபடியினாலே சங்கு சக்கரங்களோடு கூட வைகுண்டத்திற்கு வரவேற்கக்கூடிய ஆஹ்வான அஸ்தம் என்ன, அபயம் தரக்கூடிய அபய முத்திரை என்ன, இதோடு ஆச்சரியமாக பெருமாள் சேவை சாதித்தார். ஒரு வித்தியாசம் என்னன்னா, வைகுண்டத்திலே ஸ்ரீ பூமி நீலாதேவிகள் 3 பேர் இருப்பா. இங்கே பெருமாளுக்கு ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் மட்டும் சேவை சாதிக்கிறார். அதுல பொதுவா பெருமாளுக்கு வலப்பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பெருமாளுக்கு இடப்பக்கம் இருக்கக்கூடிய பூமி தேவி, இவா 2 பேரும் பூமி தேவி வலப்பக்கமாகவும் ஸ்ரீதேவி இடப்பக்கமாகவும் மாறி இருக்கக்கூடிய காட்சியை இந்த திவதேசத்தில் மட்டும் சேவிக்கலாம். இன்னொன்னும் 2 பிராட்டிமாரும் பெருமாள் எப்படி குளிர்ந்த முகத்தோட வரக்கூடிய அடியவர்களை கட்டாக்கிறாரோ அந்த மாதிரி நேர பார்க்காம லேசா அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி முகத்தை லேசா திருப்பிண்டாப்புல ஒரு பக்கம் சாட்சிண்டாப்புல இருக்கக்கூடியதான சேவையை இங்க சேவிக்கலாம். அது எதனால என்ன? பெருமாள் ஜட்டாயுவ சம்ஸ்காரம் பண்றச்ச இப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமனா பிராட்டிய ராவணன் கவர்ந்துண்டு போனான்னு செய்திய சொன்ன ஒரு உத்தமமான ஆத்மாவா என் கையாலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்டு வைகுண்டநாதனாக என்னுடைய சேவையை கண்டு என் வைகுண்டத்திற்கு போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த உத்தம ஆத்மா ஜட்டாயுவை அசுத்தமான தரையிலே வைத்து சம்ஸ்காரம் பண்ணக்கூடாது, ஒரு பவித்திரமான இடத்திலே வைத்து ஜட்டாயுவனுடைய திருமேனிக்கு சம்ஸ்காரம் பண்ண வேண்டும்னு பெருமாள் நினைக்கிறார். அப்போ அந்த வனத்திலே ஏற்கனவே ஜட்டாயுவுக்கும் ராவணனுக்கும் சண்டையெல்லாம் நடந்து ரத்தம் எல்லாம் வெள்ளமாக பாய்ந்தபடியினாலே இடம் சுத்தமா இல்ல. அந்த இடத்துல பெருமாளால ஜட்டாயுவ சம்ஸ்காரம் பண்றதுக்கு பெருமாளுக்கு மனசு வரல, ஒப்பல. பெருமாளுடைய திருமேனியை விட பவித்திரமான இடம் எதிர்க்க முடியும். ஆகையினாலே பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் தன்னுடையதான வலது தொடை மேலே ஜட்டாயுவை வைத்துக் கொண்டு ஜட்டாயுவனுடைய பிராணன் சரீரத்தை விட்டு பிரியறத பார்த்து கலங்கி அழுது தன்னுடைய வலது அந்த உஷ்ணம் தாங்காமல் தான் பெருமாள் பக்கத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாறி இருக்கா அப்படின்னு ஸ்தலபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சீதா பிராட்டி ராவணன் கவர்ந்து போயிட்டான், பெருமாள் மட்டும்தான் இருக்கார், சீதா பிராட்டி அங்க இல்ல. அப்ப ஸ்ரீதேவி பூமிதேவி எப்படி வந்தான்னா, அப்ப ஸ்ரீதேவி பூமிதேவி இல்ல. ஆனால் அந்த பெருமாளுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி கோவில் கொண்ட பிறகு பிராட்டி இல்லாமல் பெருமாளை சேவிக்க கூடாதோன்னு பெருமாள்
பிராட்டிய பிரிந்த பெருமாளாகவே இருந்தாலும் பிரதிஷ்டை பண்ணி நாம சேவிக்கிறச்சையும் சரணாகதி பண்றச்சையும் பிராட்டியோடு கூடின பெருமாளாத்தான் பண்ணணும். அப்படி பண்றச்ச இந்த ஸ்தல புராணத்தை அனுபவித்து பெருமாள் மடியிலே ஜட்டாயுவை கிடத்தி கொண்டு சம்ஸ்காரம் பண்ணபடியினாலே பெருமாளுடைய வாயிலிருந்து அக்னி வந்தது. அதனால் பெருமாள் திருமேனியை அக்னி தீண்டாது. ஆனால் பக்கத்துல இருக்கக்கூடிய தேவிமார்களுக்கு அது ஒரு அனலாட்டமா இருக்கும் இல்லையோ, ஆகையினாலே தேவிமார்கள் அந்த அனலை தாங்க முடியாமல் பெருமாளுடைய வலது ஸ்ரீதேவியானவள் அங்க நிற்க முடியாமல் இடது பக்கத்துக்கு வந்துட்டாலாம். இடது பக்கத்துல இருக்கக்கூடிய பூமி தேவி சர்வம் சகான்னு பேரவளுக்கு, எல்லாவற்றையும் பொறுக்கக்கூடியவள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு வள்ளுவரும் சொன்னார். எதை பண்ணாலும் பொறுத்துப்பா பூமி பிராட்டி. ஆகையினாலே அதனால என்ன அனல் என்ன பண்ணிட போறது? ஸ்ரீதேவியினுடைய நிலைக்கு பூமி தேவி வந்து ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் அனல் தாங்க முடியாமல் வளம் சேவை. இந்த வித்தியாசத்தையும் இங்க சேவிக்கலாம். பெருமாள் எந்த கோலத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா, பத்மாசனத்திலே இடது திருவடியை மடக்கி கொண்டு வலது திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். பெருமாளுடைய வலது மடியில் தான் ஜட்டாயு வைத்து சம்ஸ்காரம் பண்ணினா அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இந்த எம்பெருமான் ஆச்சரியமான உற்சவர். இந்த உற்சவருடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய புன்னகை இருக்கிறது, அந்த மாதிரி வேறு எந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலும் அத்தனை புன்னகை இல்லைன்னு சொல்லும்படியான ஒரு அழகன் இந்த பெருமாள். தன்னுடைய திருமுக மண்டலத்தினுடைய மந்தஸ்மிதம்னு சொல்லக்கூடிய புன்னகையினாலே நம்மளை எல்லாம் கவரக்கூடிய பெருமாள். தேவராஜன் சொல்லக்கூடிய தேவப்பெருமாளை ஆச்சாரியர்கள் கொண்டாடிய போது முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மிதம் உபாஸ்மகேன்னு அந்த தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய புன்னகையை நான் உபாசிக்கிறேன், அந்த புன்னகையே என்னை வைகுண்டம் வரை அழைத்து செல்லும் அப்படின்னு மூலவர் அனுபவித்தார். அதே அனுபவம் இங்கே திருப்புட்குடியிலே உற்சவரிடத்திலே நாம பண்ணலாம். அப்பேற்பட்டதான ஒரு புன்னகை இந்த எம்பெருமானுடைய முகத்திலே. சில பேர் அப்படி கண்ணிலே சிரிப்பா தெரியுமா, கண்ணெல்லாம் பார்த்தா அப்படி பலபலன்னு லைட் போட்டாப்புல ஜொலிரும். அந்த மாதிரி இந்த பெருமாளுடைய கண்களும் கூட சிரிப்பது போல ஆச்சரியமான ஒரு அழகு. உற்சவருக்கும் விஜயராகவன் ராகவன் திருநாமம். தாயார் மரகதவள்ளி தாயார் அப்படின்னு தனி கோயில் நாச்சியார். இந்த கோவில்ல ஒரு சிறப்பு என்னன்னா, பெருமாளுக்கு நடக்கக்கூடிய எல்லா உற்சவங்களும் தாயார் சன்னதியில தான் நடக்கும். எப்பவும் தாயார் சன்னதிக்கு முன்னாலே ஒரு பெரிய ஒரு டேபிள் ஆட்டமா ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில தான் எல்லா உற்சவங்களும் நடக்கும். தாயார் முன்னாலே பெருமாள் தாயார் 2 பேரும் சேர்ந்து எழுந்துள்ளக்கூடியதான ஒரு வைபவம் இந்த சன்னதியிலே உண்டு. பெரும்பாலும் எல்லா உற்சவத்திலையும் பெருமாள் தாயார் சன்னதியில தான் இருப்பார். அப்படி இருக்கிறச்ச உற்சவர் மூலவருக்கு முன்னாலே இருந்து தாயார் சன்னதிக்கு வந்துட்டபடினாலே மூலவர் திருமேனியை நன்னா பூரணமா அனுபவிக்கலாம். இங்க உற்சவர தாயார் சன்னதியில சேர்த்து சேவிக்க பெருமாளையும் சேர்த்து கூடியதான பாக்கியம் பல நாள் கிடைக்கும் இந்த விதேசத்திலே, வேறெங்கும் இல்லாதது போல. குறிப்பா தாயார் சன்னதிக்கு முன்னாலே திருப்பள்ளி அறை அப்படின்னு ஒரு கண்ணாடி அறை உண்டு. அந்த திருப்பள்ளி அறையிலே விசேஷ உற்சவ காலங்களிலே பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட ராத்திரி சயனிச்சுப்பர். குறிப்பா பெருமாளுக்கு நடக்கக்கூடியதான பிரம்மோற்சவம் 10 நாளும் ராத்திரி சுமார் 10 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள பெருமாள் சன்னதியில தாயார் சன்னதி வாசல்ல இருக்கக்கூடிய அந்த திருப்பள்ளி அறைக்கு முன்னால நின்னோமானா ஸ்ரீவைகுண்டமோ அப்படின்னு நினைச்சு ஆழ்வாரா இருந்தா அங்கேயே ஒரு க்ஷணம் மயக்கம் போட்டு விழுந்துருவார். அப்பேற்பட்டதான ஒரு அனுபவம். என்ன அப்படி அனுபவம் அப்படின்னா, வாசன சுகந்தம் அப்படி மூக்க தொலைந்து ஹிருதயத்தை அப்படியே வெளியில கலப்பிண்டு வரும். அந்த மாதிரியான ஒரு தூபம், அப்பேற்பட்ட ஒரு புகை கமழும். தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஆச்சரியமா மல்லி புஷ்பங்கள் ஜாதி புஷ்பங்கள் மாதிரி வாசன புஷ்பங்கள் எல்லாம் சாத்தியிருப்பா. வசந்த சந்தன மரத்தை இழைத்து பெருமாள் திருமேனியிலும் தாயார் திருமேனியிலும் பூசியிருப்பா. குங்குமப்பூ முதலான பரிமளங்களாலே துண்ட காய்ச்சப்பட்ட குழம்பு பாலை பெருமாளும் தாயாரும் அம்சம் பண்ணியிருப்பா. அந்த இடமே ஒருவேளை ஸ்ரீவைகுண்டம் இப்படிதான் கமகமான்னு வாசனை வீசுமோன்னு சொல்லும்படியாக இருக்கும். விசேஷமான சாம்பிராணி தூப புகை அப்படியே கமழும். அதை பாக்குறச்ச பெருமாள் ராமாவதாரம் முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு வந்த போது நித்தியசூரிகள் எல்லாம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றச்ச தூபம் சமர்ப்பிக்கிறா, புகை போடுறா. அந்த புகை அப்படியே கமகமான்னு கொழுந்து விட்டு மேல வந்து பரவி அடங்கி முடிவதற்குள்ளே பெருமாள் வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி விட்டு போனான்னு சொல்றோமே, அந்தூபம் தரா நிற்கவே அங்குவோர் மாயையினால் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அந்த வைகுண்டத்திலே நித்தியசூரிகள் போட்ட புகையோன்னு சொல்லி ஆச்சரியமான விஸ்மயம் ஏற்படும்படியான ஒரு புகை. அந்த புகைக்கு நடுவிலே பெருமாளும் உபயநாச்சிமாரும் சேவை சாதிக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி ஒரு நாள் சேவித்தாலும் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாதபடியான ஒரு ஆச்சரியமான சேவை. அப்படியே ரிமோட் வில்லேஜா இருக்கக்கூடியதான அந்த கிராமத்திலே ராத்திரி 10லேருந்து 10:30 10:45 வரைக்கும் இருந்தோமானா வாழ்நாள்ல ஒரு முறை மாசி மாசம் பிரம்மோற்சவத்தின் போது இந்த சேவை பிராப்தமாகும். ஆச்சரியமா
சகல லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாளும் உதயநாச்சிமாரும் விஸ்ராந்தியோட கூட ஓய்வெடுத்துக் கொண்டு ஏகாசனத்திலே சயனிக்கக்கூடியதான திருப்பள்ளி அறை சேவை நமக்கு பிராப்தமானது. அது ரொம்ப முக்கியம். அந்த விதேசத்திலே ரொம்ப ஆச்சரியமான சேவை அது. பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானத்திற்கு விஜயகோட்டி விமானம் அல்லது வீரகோட்டி விமானம்னு பேர். மகாவீரனான சுவாமி தேசிகனாலே மகாவீர வைபவம்னு ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு கொண்டாடப்பட்ட தன்னிகரில்லாத வசந்த வீரத்தை உடையவனான ராகவனானபடியினாலே இவனுடைய விமானம் வீர கோட்டி விமானம். கோட்டி வீரர்களுக்கும் துல்லியமாகாத கோட்டி வீரர்களையும் விட விஞ்சியவனான மகாவீரனான ராமன் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானம். எல்லோருக்கும் விஜயத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய விமானம். மகாவீரனானபடியினாலே சக்கரவர்த்தி திருமகன் வெற்றி கொண்டான். அந்த சக்கரவர்த்தி திருமகன் வீரராகவனாகவும் விஜயராகவனாகவும் சேவை சாதிக்கக்கூடிய இந்த விமானத்தின் கீழே போய் அவனை சேவிக்கிற போது சேவிக்கக்கூடிய அடியார்களுக்கும் எடுத்த காரியத்திலெல்லாம் விஜயம் கிடைக்கிறபடியினாலே விஜயகோட்டி விமானம் அப்படின்னு சொல்லும்படியான ஆச்சரியமான விமானம் இது. தீர்த்தம் ஜட்டாயு தீர்த்தம் அப்படின்னு ஜட்டாயுனுடைய சம்ஸ்காரத்திற்காக பெருமாள் தீர்த்தமாடி தர்ப்பணம் எல்லாம் பண்ணி தீர்த்தத்தை கொண்டு பித்ரு சம்ஸ்காரங்கள் என்னென்னலாம் நடக்கணுமோ அதுக்கு வசந்த ஆச்சாரமான பூமி தீர்த்தம் வேணுமோன்னு அதுக்காக பெருமாள் தன் கையால ஏற்படுத்தின தீர்த்தம் ஜட்டாயுவுக்காக ஏற்படுத்தின தீர்த்தமானபடியினாலே ஜட்டாயு தீர்த்தம். இந்த ஜட்டாயு தீர்த்தத்தினுடைய பெருமையை வாமன புராணம் கொண்டாடுறது. கிருத்ர புஷ்கரணி புண்ணியா சர்வலோகேஷு விஸ்ருதா. ஜட்டாயு கிருத்ர ரெண்டும் ஒண்ணுதான். ஜட்டாயு புஷ்கரணி அல்லது கிருத்ர புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தம் இருக்கிறதே, புஷ்கரணி, இந்த தடாகம், இந்த குளம், அது மகா புண்ணிய தீர்த்தம். எப்பேற்பட்ட புண்ணிய தீர்த்தம்னா சர்வலோகேஷு விஸ்ருதா. இந்த பூமியில் மட்டுமல்ல எல்லா உலகங்களிலும் இது மகா புண்ணிய தீர்த்தம் என்று கொண்டாடும்படியான வசந்த புண்ணிய தீர்த்தம். அப்படி அந்த தீர்த்தம் என்ன பண்ணோம்னா சர்வகாம பிரதா புண்ணியா காமதேனுரிவாபரா. யார் யாருக்கு என்னென்ன ஆசைகள் விருப்பங்கள் உண்டோ அவெல்லாம் பெருமாளையும் தாயாரையும் பிரார்த்திச்சுண்டு இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுறச்ச அவளுக்கு எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியதான இன்னொரு காமதேனுவாக இருக்கக்கூடியது இந்த தீர்த்தம்னு வாமன புராணம் சொல்றது. யாருக்கு என்ன ஆசைன்னாலும் காமதேனுவிடத்துல போய் கேட்டா காமதேனு கொடுக்கும். யாருக்கு என்ன ஆசைன்னு கற்பக விருட்சத்தினிடத்துல போய் கேட்டாலும் கற்பக விருட்சம் கொடுக்கும். அந்த மாதிரி காமதேனுவே இன்னொரு அவதாரம் எடுத்து இங்கே ஜட்டாயு புஷ்கரணியாக இருக்கிறதோன்னு சொல்லும்படி காமதேனுவானது எப்படி எத்த கேட்டாலும் கொடுக்கிறதோ அந்த மாதிரி ஜட்டாயு புஷ்கரணியில தீர்த்தமாடுறவா எத்த பிரார்த்திச்சுண்டாலும் ஜட்டாயு புஷ்கரணி தரது. எப்படி அதற்கு அவ்வளவு சக்தி வந்ததுன்னா சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனாலே ஏற்படுத்தப்பட்ட புஷ்கரணியானபடியினாலே அந்த எம்பெருமான் எப்படி சரணாகத்தா எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்தானோ அதே மாதிரி அவன் திருக்கர ஸ்பர்சத்தினாலே அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா அவன் இறங்கி தீர்த்தமாடி சம்ஸ்காரம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணின தீர்த்தமாக இருக்கக்கூடிய அவனுடைய திருமஞ்சன தீர்த்தமான ஜட்டாயு புஷ்கரணி, அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான ஜட்டாயு புஷ்கரணி யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு கொடுக்கக்கூடியதான, இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடியதான இன்னொரு காமதேனுவாக இருக்கிறதுன்னு வாமன புராணம் கொண்டாடித்து. சரி சுவாமி, இஷ்டப்பிரதம் பண்றது, என்ன ஆசைப்படுறோமோ அதை கொடுக்கறது. அப்போ பெரும்பாலும் மனுஷா என்ன கேட்பா, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பணம், பொருள், புகழ், செல்வம், அழகு, இளமை, ஆரோக்கியம் அதெல்லாம் தானே கேட்பா. நமக்கு அதெல்லாம் ஒரு அல்பமான விஷயமாச்சே ஸ்ரீ வைஷ்ணவால் பிரபன்னாளுக்கு. நமக்கு வேண்டியது என்ன? பிரதானமான செல்வம், மோட்சம் தான். எல்லா புண்ணிய தீர்த்தங்களினுடைய கரையிலும் போய் நாம் அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி என்ன பண்ண சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நம்மாத்து தீர்த்தத்திலே பண்ணக்கூடிய போதே கிடைக்கிறதுன்னு சொல்றபடியினாலே நம்மாலே இந்த மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லி சாமான்யமான ஜலத்திலே ஆச்சரியமாக நாம் இந்த புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி பண்றோம். ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடியவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனானபடியினாலே எல்லா உலகங்களையும் சிருஷ்டித்து காத்து இயக்கி கொண்டிருக்கிறவனானபடியினாலே அந்த எம்பெருமான் அவனுடைய சக்தியினாலே கங்கை முதலான சர்வ புண்ணிய தீர்த்தங்களும் இந்த தீர்த்தத்திலே இப்போது வந்து சேர கடவது அப்படின்னு ஒரு ஆக்னியை பிறப்பித்தான். அந்த எம்பெருமானுடைய கட்டளைக்கு இணங்கி கங்கை முதலான லோகத்திலே இருக்கக்கூடியதான சர்வ புண்ணிய தீர்த்தங்களும் வந்து ஜட்டாயு புஷ்கரணியிலே சேர்ந்தன. அப்போ உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடின பலன் வேணும்னா ஒருத்தன் ஒரு முறை இந்த ஜட்டாயு புஷ்கரணியிலே தீர்த்தமாடினால் அது போறதுன்னு சொன்னதுனால்தான் இதை மனசுல வச்சுண்டு வாமன புராணமானது சர்வ பாபஹராந்திரோ நாம் சக்ருதப்யவகாஹனாத், ஒரு முறை மூழ்கி தீர்த்தமாடினா போறோம், மனுஷனுடைய எல்லா பாபங்களும் மறந்து போகிறது. பாபம் மறந்து போறது, சர்வ காம பிரதா, இஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது,
கிருத்திர புஷ்கரணி புண்ணியா சர்வலோகேஷ விஸ்ருதான்னு எல்லா உலகங்களிலும் பெருமை படைத்ததாக கருதக்கூடிய புஷ்கரணின்னு சொன்னபடியினாலே யாருக்கு எதை வேணாலும் இல்லைன்னு சொல்லாம தரக்கூடிய கற்பக விருட்சமாக மரகதவள்ளி தாயாரும் விஜயராகவ பெருமாளும் எழுந்தருள் இருந்து நாம் பண்ணக்கூடிய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நமக்கு மகா கைங்கரிய சாம்ராஜ்யமான மோட்சத்தையும் அருளுகிறபடியினாலே ஈக பர சுகங்கள் அனைத்தையும் அருளக்கூடிய உத்தமமான க்ஷேத்திரமாக இந்த திருப்புட்குழி விளங்குகிறதுன்னு வாமன புராணம் நமக்கு தெரிவிக்கிறது. பெருமாள் இங்கே யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா ஜட்டாயுவுக்கு பிரத்யக்ஷம். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒருத்தருக்கும் ஒரு விசேஷமான திருநாமம் உண்டு. கருடனை சொல்றச்ச பெரிய திருவடின்றோம், ஆஞ்சநேயரை சொல்றச்ச சிறிய திருவடின்றோம். அந்த மாதிரி ஜட்டாயுவுக்கு பெரிய உடையார் அல்லது பெரிய திருவுடையார் அப்படின்னு திருநாமம். அது என்ன பெரிய உடையார் பெரிய திருவுடையார் அப்படின்னா, பெரிய திருவுடையார் அப்படின்றதனுடைய சுருக்கம் தான் பெரிய உடையார். திரு அப்படின்னா இங்கே செல்வம் அர்த்தம், பெரிய செல்வம் உடையார். சுவாமி பறவையாச்சே, அப்படி வனத்துல காட்டுல தெரிஞ்சுட்டு இருந்தவர் தானே, அவருக்கு என்ன பெரிய செல்வம் அப்படின்னா, செல்வம் அப்படின்னா நம்மாழ்வார் சொல்வது போல செல்வரி உலகில் இப்போது இல்லை நோக்கினோம் அப்படின்னு கேவலம் பணத்துல பணக்காரனா இருக்கக்கூடிய செல்வம் இல்லை, எல்லோருக்கும் தகப்பனாக எல்லோருக்கும் பரம பிதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் கையாலேயே பிதாவுக்கு பண்ண வேண்டியதான வசந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி கொண்டாரோ இல்லையோ, அந்த சக்கரவர்த்தி திருமகனை தவமாக தவமிருந்து பெற்ற தசரதனுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. சக்கரவர்த்தி திருமகன் கைகேயினுடைய வரத்தின்படி வனவாசம் வந்தாவிட்டு உடனே தசரதர் பரமவதிச்சுட்டார், அவர் போயிட்டார். அவருக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு கூட ராமனால முடியல. அதனால பெருமாளையே பிள்ளையாக பெற்றிருந்தும் அந்த பெருமாள் கையால சம்ஸ்காரம் பண்ணி கொள்ளக்கூடியதான பாக்கியம் தசரதனுக்கு கிடைக்கலையே. ஆகையினாலே அப்பனுக்கும் கிடைக்காததான பாக்கியம் இவருக்கு கிடைத்தபடியினாலே பெரிய திருவுடையார், பெரிய செல்வமுடையார், பெருமாள் கையாலேயே சம்ஸ்காரம் பண்ணி கொண்டதான வசந்த செல்வத்தை உடையவர். உலகத்துல சரணாகதி பண்ணிக்காதவா, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்காம வைஷ்ணவாலா இல்லாம அவைஷ்ணவாலா இருக்கக்கூடியவா யாரானும் போயிடுறா அப்படின்னா, அவளுக்கு அவாலாட்டமே ஒரு அவைஷ்ணவன் சம்ஸ்காரம் பண்றதை விட ஒரு பஞ்சசம்ஸ்காரமான பிரபன்னனான ஒரு வைஷ்ணவன் கையாலே சம்ஸ்காரம் ஆறது, அப்படி ஒரு பாக்கியம் அவளுக்கு ஏற்படுறதுன்னா, அவளுக்கு சரணாகத்தியே ஆல அப்படின்னாலும் அவளுடைய பாவங்கள் எல்லாம் விலகி கூடிய சீக்கிரம் அவ மோட்சத்துக்கு போகும்படியான ஒரு நல்ல ஜென்மா ஏற்படுறது அவளுக்கு. அதுவே அவளை போலவே ஒரு அவைஷ்ணவன் பண்ணானா அவளுடைய கர்மாவிற்கு தகுந்தபடி அவளுக்கு கர்மாவினுடைய அனுபவம் தான் ஏற்படுறதே தவிர அதுக்கு பல பிறவிகள் ஏற்படுறதே தவிர கூடிய சீக்கிரம் மோட்சம் அப்படின்றது கிடையாது. அதே சமயத்திலே வைஷ்ணவனாலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட அவைஷ்ணவனுக்கு மோட்சம்னு சொல்லல, மோட்சம் நெருங்குகிறது அப்படின்றது விஷயம். இங்கே ஒரு வைஷ்ணவன் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் உடையவன் இருக்கிறானே, அவனாலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்டவனுக்கே அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடைக்கிற போது, சாட்சாத் எம்பெருமானாலேயே சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட ஜட்டாயுவினுடையதான வசந்த அந்த சாம்ராஜ்யத்தை, வசந்த அந்த செல்வத்தை, வசந்த அந்த திருவை நாம் எல்லாம் கொண்டாட வேணும். நாம புரிஞ்சுக்கணும் அதை. ஆகையினாலேதான் அவருக்கு சம்பிரதாயத்திலே பெரிய திருவுடையார், பெரிய செல்வமுடையார். இந்த உலகத்திலே பெரிய பணக்காரா யாருன்னா ராமன் கையாலேயே சம்ஸ்காரம் பண்ணிண்டு ராமன் மடியிலேயே உயிர் துறந்து ராமனாலேயே வைகுண்டத்திற்கு வரவேற்கப்பட்டு மோட்சம் தரப்பட்டவரான ஜட்டாயுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட பெரிய திருவுடையாரான சுவாமி ஜட்டாயுவுக்கு பெருமாள் இங்கே பிரத்யக்ஷம். இங்கே திருவாராதனமாக நடக்கக்கூடிய ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம். ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின்படி திருவாராதனம் நடக்கக்கூடியதான ஆச்சரியமான க்ஷேத்திரம். மங்களாசாசனம்னு பார்த்தா திருமங்கையாழ்வார் கலியன் 2 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். சுவாமி தேசிகன் ஆச்சரியமா பரமார்த்த சுத்தின்னு சொல்லக்கூடிய உத்தமமான ஸ்தோத்திரத்தினாலே இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். சுவாமி தேசிகனாலே பாடப்பட்ட மிக குறைந்த எம்பெருமான்களிலே இவரும் ஒருவர் அப்படின்றது நமக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் தரக்கூடியதான விஷயம். இந்த க்ஷேத்திரத்திலே கோயில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆச்சரியமா, எப்பவும் பிஸியா இருக்கக்கூடியதான பெங்களூர் ஹைவேவில இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஏகாந்தமான சன்னிவேசத்திலே பச்சை பசையல் இருக்கக்கூடிய தோப்புகளுக்கும் துறவுகளுக்கும் நடுவே ஆச்சரியமாக அமைதியாக அகன்று விசாலமாக இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு சந்நிதி. சந்நிதியினுடைய வாசல்ல சந்நிதிக்கு வலது பக்கத்திலும் போரச்ச நமக்கு இடது பக்கத்திலும் பெருசா இருக்கக்கூடிய உத்தமமான ஜட்டாயு தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஜட்டாயு புஷ்கரணி, கிருத்திர புஷ்கரணி. அந்த புஷ்கரணி ஸ்ரீராமன் திருக்கரங்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட புஷ்கரணின்னு சொல்லக்கூடியது ஒரு ஏற்றம் அதற்கு. அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே
பெரிய திருவுடையார்னு சொல்லக்கூடிய ஜட்டாயுவனுடைய சன்னதி இருக்கிறது. எந்த ஜட்டாயுவை பெருமாள் மடியிலே வைத்துக் கொண்டு சம்ஸ்காரம் பண்ணி, எந்த ஜட்டாயுவுக்கு பண்ண வேண்டிய பித்ரு சம்ஸ்காரங்கள், தர்ப்பணங்கள் முதலான அனுஷ்டானங்களுக்காக பெருமாள் அந்த தீர்த்தத்தை சிருஷ்டித்தானோ, அந்த தீர்த்தத்தின் கரையிலே, ஜட்டாயு தீர்த்தத்தின் கரையிலே ஜட்டாயு சேவை சாதிக்கிறதுன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷம். ஜட்டாயுவுக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த இடங்கள்லயே சன்னதி உண்டு. அதுல இது முக்கியமான ஒரு சன்னதி. முதல்ல சன்னதி வாசல்ல இருக்கக்கூடியதான ஜட்டாயு புஷ்கரணியை கைகூப்பி கொண்டோ அல்லது தீர்த்தமாடியோ அல்லது புரோக்ஷணம் பண்ணிக்கொண்டோ எப்படியாவது அந்த தீர்த்தத்தினுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய பாவங்கள் தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கொண்டு பவித்ராளாக ஆகி, எந்த ஜட்டாயுவுக்காக எம்பெருமான் இந்த புஷ்கரணியை சிருஷ்டித்து இங்கே வந்து சேவை சாதிக்கிறானோ அந்த ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய பெரிய திருவுடையார்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தமரையும் சேவித்துக் கொள்ள வேணும். அவரையும் சேவிச்சுண்டு கோவிலுக்குள்ள போறச்ச கோவிலுக்கு வெளியிலேயே ஆச்சரியமா பலிபீட்டமும் கொடிமரமும் சேவை சாதிக்கிறது. அங்கே விழுந்து சேவிச்சுட்டு கோவிலுக்குள்ள நுழைஞ்சோமானா அப்பதான் கோவிலுடைய பிரகாரம் ஆரம்பிக்கிறது. அந்த பிராகாரத்தினுக்குள்ளே முதல்ல நமக்கு நேர்ல தெரியக்கூடியது கருடனுடைய சன்னதி. பெருமாள் சன்னதி தான் முதல்ல வர்றது. உள்ள எழுதி கருடன் சன்னதியை சேவிச்சுண்டு அப்படியே பெருமாள் இருக்கக்கூடிய மகா மண்டபத்தை கடந்து போனோம்னா நமக்கு வலது பக்கத்திலே ஆழ்வாராச்சாரிய எல்லாம் சேவை சாதிக்கிறா. அவளை சேவிச்சு அவளுடையதான அனுகிரகத்தோட கூட உள்ள போய் சேவிக்கிறச்ச விஜயராகவ பெருமாள் மூலவர் ஆச்சரியமா 4 திருக்கரங்களோட அபயஹஸ்தத்தோடும் ஆஹ்வான முத்திரையோடும் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டும் ஒரு புறம் ஸ்ரீதேவியும் இன்னொரு புறம் பூமி தேவியோடும் கூட ஜட்டாயுவை மடியிலே வைத்துக் கொண்டு சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய திருக்கோலத்திலே ஒரு திருவடியை மடக்கிக் கொண்டு ஒரு திருவடியை தொங்க விட்டுக் கொண்டு ஆச்சரியமா கம்பீரமான ஒரு மலை எழுந்தருளி இருப்பது போலே சேவை சாதிக்கக்கூடியதான ஒரு ஆகர்ஷணம் இந்த சன்னதியிலே சேவிக்க முடிகிறது. அப்படியே பெருமாள் ஆழ்வாராச்சாரியர் எல்லாம் சேவிச்சுட்டு பிரதட்சணமா வந்தோமானா பெருமாளுக்கு வலது பக்கத்திலே ஆண்டாள் சன்னதி. சூடி கொடுத்த நாச்சியாரான ஆண்டாளை சேவிச்சுண்டு அப்படியே பிரதட்சிணமா வந்தோமானா ஆண்டாள் சன்னதியை அடுத்து இருக்கக்கூடியது வரதராஜர் சன்னதின்னு சொல்லக்கூடிய தேவப்பெருமாள் சன்னதி. அவரையும் சேவிச்சுண்டு அப்படியே பின்னாடி போனோமானா அங்கே இருக்கக்கூடியது ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்திலேதான் யாதவ பிரகாசர்னு சொல்லக்கூடிய அத்வைத ஆச்சாரியரிடத்திலே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவராக ஆவதற்கு முன்னாலே பூர்வபக்ஷ கிரந்தங்கள்னு சொல்லக்கூடிய அத்வைத கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபம் பண்ணின இடம். அந்த மண்டபத்திற்கு ராமானுசர் காலக்ஷேபம் பண்ணினபடியினாலே ராமானுசன் மண்டபம் அப்படின்னு பேரு. சுவாமி காலக்ஷேபம் பண்ணின மண்டபமானபடியினாலே அவருடைய திருவடி சம்பந்தம் அந்த மண்டபத்திற்கு உண்டு. அங்கே போய் சுவாமி ராமானுஜரை தியானம் பண்ணி கொண்டு சேவிக்க வேண்டியது நமக்கெல்லாம் ஸ்வரூபம். அந்த மண்டபத்தினுடைய சவத்துல யாதவ பிரகாசர் உட்கார்ந்துண்டு பாடம் சொல்றது போலவும் சுவாமி ராமானுஜர் நின்றுண்டு பாடம் கேட்கறது போலவும் இருக்கக்கூடியதான ஒரு சிற்பம் உண்டு. எல்லோரும் அதை பார்க்கணுன்றதுக்காக பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சு நன்னா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்கா. அதையும் பார்க்கலாம். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவர், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சேர்ந்தவர். அவர் ஏன் அத்வைத்தத்தை கத்துக்கணும் அப்படின்னா நமக்கெல்லாம் ஞானம் கிடையாது சுவாமி, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க, ரொம்ப அலட்டிக்காதீங்க, நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும், சரணாகதி பண்ணிக்கணும், மோட்சம் உண்டு அப்படின்னு பெரியவா நமக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒரு மார்க்கத்தை காட்டி கொடுத்தா அதை பண்ணிட்டு பெருமாள் என்னைக்கு மோட்சம் தருவான்னு காத்துட்டு இருக்கோம் நாம. ஆனால் ராமானுஜர்னு சொல்லக்கூடியவர் கோடான கோடி பேரை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதான ஒரு உத்தமமான ஒரு ஆச்சாரிய புருஷர். அவர் ஒரு ஆச்சாரியனுக்குரிய பிரதானமான கடமை என்னன்னா, சுவாமி தேசிகனுடைய வாழி திருநாமத்திலே முதல் வரியில் என்ன சொல்றோம்? வஞ்ச பரசமயம் மாய்க்க வந்தோன் வாழியே. வஞ்சம் மிகுந்து வஞ்ச எண்ணத்தோடு கூட பாமர ஜனங்களினுடைய புத்தியை கலக்கி இங்க வாங்கோ மோட்சம் கிடைக்கும்னு ஏமாற்றி அழைத்து மோட்சம் கிடைக்காததான படுகொழியிலே தள்ளக்கூடிய வஞ்ச எண்ணம் கொண்ட பல சமயங்கள் இருக்கின்றனவே, நீச சமயங்கள், அதையெல்லாம் மாய்த்தவர் சுவாமி தேசிகன் கொண்டாடுறோமே. அப்ப ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா பரமத நிரசன பூர்வக சமத ஸ்தாபனம் பண்ணக்கூடிய சிம்மமாக இருக்க வேணும். மற்ற மதங்களிலே என்ன குறைன்னு தெரிஞ்சுட்டாதான் அந்த குறைகள் எல்லாம் நம்ம மதத்துல இல்லைன்னு சொல்லி நிரூபித்து எப்படி நம்ம மதம் மற்ற மதங்களை எல்லாம் விட உசந்ததுன்னு சொல்லி ஸ்தாபித்து நம்முடைய மதத்தை வளர்க்க முடியும். ஆகையினாலே ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடிய விசிஷ்டாத்வைத தர்சனத்திற்கு கண் போலே தூண் போலே உயிர் போலே இருக்கக்கூடியதான அந்த கிரந்தத்தை அருளி செய்ய வேண்டும் என்றால் மற்ற மதங்களை எல்லாம் கண்டிக்க வேண்டும்.
மற்ற மதங்களை எல்லாம் கண்டிக்க வேண்டும் என்றால் மற்ற மதங்களை எல்லாம் கற்க வேண்டும். முதலிலே பூர்வபக்ஷமா, அதாவது நம்ம மதம் அல்லாமல் வேற்று மதமாக இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை எல்லாம் கற்று அதில் உள்ள தோஷங்களை எல்லாம் கற்று அந்த தோஷங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே இல்லை என்பதை புரிய வைத்து எப்படி அந்த சித்தாந்தத்தை விட நம்ம சித்தாந்தம் உசந்ததுன்றதை எல்லோருக்கும் தெரிய வைத்து இந்த லோகத்திலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தான் உசந்ததுன்னு ஸ்தாபிக்கக்கூடியதான சர்வ வல்லமை வர வேணும் என்றால் பூர்வபக்ஷம்னு சொல்லக்கூடிய மற்ற சித்தாந்தங்களையும் கற்க வேணும். அதற்காக இந்த உலகத்தை உய்விக்க வந்த ஸ்ரீபாஷ்யம் முதலான விசிஷ்டாத்வைத சித்தாந்த கிரந்தங்களின் மூலமாக விசிஷ்டாத்வைத தரிசனத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த ராமானுஜர் அத்வைத கிரந்தம் படிப்பதற்காக யாதவ பிரகாசரிடத்திலே வந்தார் அப்படின்றது விஷயம். அந்த இடம் உண்டு. அங்க ராமானுஜரை சேவிச்சுண்டு அப்படியே மேல வந்தோமானா ஆச்சரியமா தாயார் சன்னதி. இந்த தாயார் சன்னதி எந்த தாயார் சன்னதி போல இல்லாம பெருசா விசாலமா முன்மண்டபத்தோடு கூடிய சன்னதி. அதனால பெருமாள் தாயாருக்கான எல்லா உற்சவங்களும் இங்கதான் நடக்கிறதுன்னு சொல்லக்கூடியது இந்த சன்னதியினுடைய விசேஷம். பொதுவா பெருமாளுக்கு வலது பக்கத்திலே தாயார் சன்னதி இருக்கும், பெருமாளுக்கு இடது பக்கத்திலே ஆண்டாள் சன்னதி இருக்கும். இங்க ஏன் மாறி இருக்கு அப்படின்னா, கர்ப்ப கிரகத்துல எப்படி பெருமாள் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய அனலை தாங்க முடியாமல் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் பெருமாளுக்கு வலது பக்கத்துல இருந்து மாறி இடது பக்கத்துக்கு வந்து ஒளிந்து கொண்டாலோ, சுவாமி ஏன் அந்த பக்கம் வலது பக்கம் மாத்திரம் அனல் வருதுன்னா, பெருமாள் வலது தொடையில தானே ஜடாயு வச்சுட்டு சம்ஸ்காரம் பண்றார். அப்ப வலது பக்கம் நிக்கிறவாளுக்கு தானே அனல் வீசும். பெருமாள் வலது தொடையில ஜடாயு வச்சுட்டு அப்படியே தீ மூட்டுற, நெருப்பு அப்படியே எரியறது. பெருமாள் திருமேனியை ஒண்ணும் பண்ணல, விராட்டிகளே ஒண்ணும் பண்ணாது. இருந்தாலும் அனல் முகத்துல வீசுறதோ இல்லையோ, நெருப்பு கிட்ட நிக்கிறதுக்கு யார் தான் சுவாமி ஆசைப்படுவா? எல்லாம் கொஞ்சம் விலகி நிக்கணும்னு தான் பாப்பா. அதனால எந்த பக்கம் அந்த சம்ஸ்காரம் நடக்கலையோ அந்த இடது பக்கத்துக்கு வந்துட்டா. அப்போ இடது பக்கத்துல இருக்கக்கூடிய பூமி பிராட்டி என்ன பண்ணுவா? அவ எல்லாத்தையும் பொறுக்கக்கூடியவள், பொறுமையே வடிவானவள், சர்வம் சகா எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்பவள், க்ஷமா கருணையே வடிவானவள். அதனால அனல் தானே, எத்தனையோ பேர் என்ன நெருப்பு வச்சு கொடுத்துறா, என் மேல சம்ஸ்காரம் எல்லாம் பண்றா, யாகம் எல்லாம் பண்றா, எல்லாத்தையும் பொறுத்துண்டு தானே இருக்கேன். இந்த அனல் என்ன பண்ணிடும்னு சொல்றது போல கருணையே வடிவெடுத்தவளான பூமி பிராட்டி பெருமாளுக்கு வலது பக்கத்திலே மாறி நிற்கிறாள் அப்படின்னு நாங்க அனுபவித்தோமே. அதேதான் இங்கேயும். தாயார்னு சொல்லக்கூடியவள் ஸ்ரீதேவி, ஆண்டாள்னு சொல்லக்கூடியவள் பூமி தேவி. வழக்கமா பெருமாளுக்கு வலது பக்கத்திலே இருக்கக்கூடிய தாயார் இங்க இடது பக்கமா வந்ததினாலே தாயார் சன்னதி இடது பக்கத்திலே உண்டு. வழக்கமா பெருமாளுக்கு இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய பூமி பிராட்டி வலது பக்கத்திற்கு வந்ததினாலே பூமி பிராட்டியினுடைய அம்சமான ஆண்டாள் சன்னதி வலது பக்கத்திலே உண்டு அப்படின்றதாக நிர்வாகம். தாயார சேவிச்சுட்டு அப்படி வந்தோமானா தாயார் சன்னதி கடைசியில ராமானுஜர் சன்னதி, சுவாமி தேசிகனுடைய சன்னதி, சுவாமி மணவாள மாமுனிகளுடைய சன்னதி அப்படின்னு 3 ஆச்சாரியர்கள் தொடர்ந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதி. இதோட இந்த கோவில் முடிகிறது. அடுத்தபடியா இந்த கோவில்ல ஆச்சரியமா ஒரு பிரார்த்தனை உண்டு. என்னன்னா, தாயாருக்கு மரகதவள்ளி தாயார்னு திருநாமம். தாயார் ஆச்சரியமா அமர்ந்த திருக்களத்தோடு தாமரைகளை ஏந்தி கொண்டு அபயவஸ்தமும் வரதவஸ்தமும் தந்து சேவை சாதிக்கக்கூடிய, பெருமாளுக்குன்னு ஏற்ற ஜோடி பொருத்தமாக அந்யோன்ய தாம்பத்தியம் உடைய, இவனுக்குன்னு இவள் இவளுக்குன்னு இவன்னு சொல்லும்படியாக ஒரு ஆச்சரியமான சிற்பம் போல பெருமாளுடைய முகத்தை ஒத்த அழகிய முகமும், பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய புன்னகைக்கு சமமான அந்த துல்லியமான ஆச்சரியமான புன்னகையும் கூட தவழ விட்டு கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான தாயார் இவள். மூலவர் உற்சவர்னு 2 பேருக்கும் மரகதவள்ளி தாயார்னு திருநாமம். மரகதவள்ளி தாயாருக்கு விசேஷமான திருநாமம் என்னன்னா, வருத்த பயறு முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார்னு திருநாமம். இந்த கஷேத்திரத்திலே அமாவாசையை விசேஷம். குழந்தை இல்லாத ஸ்திரீகள் அமாவாசையை அன்னைக்கு கார்த்தால வெறும் வயத்துல வந்து ஜட்டாயு புஷ்கரணியிலே தீர்த்தமாடிட்டு மடப்பள்ளியில இருக்கக்கூடிய பரிச்சாரக சுவாமியினிடத்திலே பச்சை பயிரை வாங்கி கொடுக்கணும். பச்சையா அதை அந்த சுவாமி மடப்பள்ளியில இருக்கக்கூடிய வானாவில வறுத்து கொடுப்பார். அந்த மடப்பள்ளியில வறுத்த பச்சை பயிரை கொண்டு இவ மடியில கட்டிண்டு அமாவாசை முழுக்க நிர்ஜலமா உபவாசம் இருந்து அங்கேயே ராத்திரி எங்கேயானும் தங்கிட்டு மறுநாள் கார்த்தால ஜட்டாயு புஷ்கரணியிலே தீர்த்தமாடிட்டு தாயார போய் சேவிக்கணும். சேவிக்கிறச்ச இவ மடியில கட்டிண்டு படுத்தாலே வறுத்த பயிறு, அந்த பயிரை அப்ப திறந்து பார்த்தாலானா அது முளைத்திருந்தால் குழந்தை பிறக்கும் அப்படின்றதா ஐதிஹ்யம். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் முளைச்சதோ அவளுக்கெல்லாம் நிச்சயம் குழந்தை பிறந்திருக்குன்னு அர்ச்சக சுவாமிகள்லாம் தெரிவிக்கிறா. வறுத்த பயிர் எங்கேயானே முளைக்குமா சுவாமி? பச்சை பயிரை ஊற போட்டாதானே முளைக்கும். வறுத்த பயிரையும் முளைக்க வைக்கக்கூடிய சக்தி படைத்தவளானபடியினாலே வறுத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார்னு இந்த தாயாருக்கு திருநாமம். பெருமாள் இங்கே உற்சவ நிமித்தமா கோவிலை விட்டு வீதி புறப்பாடு எழுந்தருள்றச்செல்லாம்
முதல்ல ராமானுஜருக்கு ஷடாரி சாதித்து மரியாதை பண்றார். அதுக்கப்புறம் ஜட்டாயு புஷ்கரணி கரையிலே இருக்கக்கூடிய ஜட்டாயுவுக்கு ஷடாரி சாட்சி அனுகிரகம் பண்றார். அதன் பிறகுதான் திவ்ய பிரபந்த கோஷ்டி ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் தான் திவ்ய பிரபந்த கோஷ்டியாருக்கு ஷடாரியாகி பொதுமக்களுக்கெல்லாம் ஷடாரியாருது. அப்படி ஜட்டாயுவுக்கு இங்கே பிராதானியம். இப்படி பெருமாள் வீதி உற்சவம் எல்லாம் முடிஞ்சு சன்னதிக்குள்ள எழுந்தருளினா விட்டு பிரதட்சிணமா தான் உள்ள எழுந்தருள்றார். அப்படி பிரதட்சிணமா எழுந்தருளும் போது ஆண்டாளோடு கூட மாலையை மாத்திண்டு தாயார் சன்னதியை கடந்து வரச்ச அங்க இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு ஏற்கனவே மரியாதை பண்ணிட்டபடியினாலே முதல்ல சுவாமி தேசிகனுக்கும் அடுத்தது சுவாமி மணவாள மாமணிகளுக்கும் ஷடாரி சாதித்து மரியாதை பண்ணுகிறார். இப்படி எல்லா ஆச்சாரியர்களுக்கும் ஷடாரி சாதித்து அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாள் கர்ப்ப கிரகத்துக்கு எழுந்தருள்றார். இந்த திவதேசத்திலே அவதாரம் பண்ணின மகான்கள்னு பார்த்தா சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் திருப்புட்குழி ஜீயர்னு ஒரு சுவாமி. ராமானுஜருக்கு கணக்கில்லாத சிஷ்யா, சன்னியாசிகள் உண்டு, கிரகஸ்தா உண்டு, ஏகாங்கிகள் உண்டு, பிராமணா உண்டு, அபிராமணா உண்டு, ஸ்திரீகள் உண்டு, எத்தனையோ கணக்கில்லாத சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியராக இருந்தவர் ராமானுஜர்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெகதாச்சாரியன், ஒரு சிம்மம். அவருடைய சிஷ்யர்கள்ல பிரதானமா திருப்புட்குழி ஜீயர்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமியினுடைய அவதார ஸ்தலம். அவர் ஒரு சன்னியாசி. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே நம்பில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியர். அவருடைய சிஷ்யரான தென்கலை குரு பரம்பரையான 6000 குரு பரம்பரா பிரபாவம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை எழுதியவரான பின்பழகிய பெருமாள் ஜீயர்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய அவதார ஸ்தலமும் இதுதான். பிள்ளை லோகாச்சாரியர்னு சொல்லக்கூடிய தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியருடைய சிஷ்யரான இன்னொரு திருப்புட்குழி ஜீயரனுடைய அவதார ஸ்தலமும் இதுதான். உடையவரோட சிஷ்யரா இருக்கக்கூடிய திருப்புட்குழி ஜீயர் ஒருத்தர், பில்லலோகாச்சாரியர் சிஷ்யரான திருப்புட்குழி ஜீயர் ஒருத்தர், 2 திருப்புட்குழி ஜீயர் மற்றும் பின்பழகிய பெருமாள் ஜீயர்னு நம்பிள்ளையோட சிஷ்யர். இவா 3 பேருடைய அவதார ஸ்தலம்னு சொல்லக்கூடியது இன்னொரு பெருமை. ஸ்தல புராணம்னு பார்த்தால் வாமன புராணத்திலே சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். வாமன புராணத்திலே பரத்வாஜ மகரிஷி பிருகு மகரிஷியை சேவித்து, சுவாமி எனக்கு நல்ல கதியை உபதேசம் பண்ண வேண்டும், நான் மோட்சம் போவதற்காக ஒரு நல்ல பயணத்தை மேற்கொண்டு பல புண்ணிய தீர்த்தங்களிலே சென்று தீர்த்தமாடி பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் பெருமாளை சேவிச்சுண்டு அப்படியே வந்துருக்கேன். தேவரீர் அடியனுக்கு உத்தமமான ஏதானும் ஒரு ஸ்தலத்தினுடைய புராணத்தை உபதேசிக்க வேணும் அப்படின்னு பரத்வாஜ மகரிஷி பிருகு மகரிஷியை சேவித்து கேட்க, பிருகு மகரிஷி பரத்வாஜருக்கு கிருத்திர புஷ்கரிணி கஷேத்திர மகாத்மியம் என்கிற தலைப்பிலே வாமன புராணத்திலே இந்த திருப்புட்குழியினுடைய மகிமையை உபதேசம் பண்ணுகிறார். அந்த தொகுப்புத்தான் திருப்புட்குழி ஸ்தல புராணம் என்று நம்மாலே கொண்டாடப்படுகிறது. அப்போ திருப்புட்குழியினுடைய ஸ்தலத்தினுடைய பெருமையை சொல்லுகிறார். ராமர் கைகேயி வாங்கி கொண்ட வரத்தின்படி வனவாசம் வந்துட்டார். ராமரை பிரிந்த சோகத்திலே தசரதன் போயிட்டார். அப்படி வனவாசம் பண்ணிட்டு இருக்கிறச்ச ராவணன் கபட சன்னியாசி வேஷம் போட்டுண்டு பெருமாளும் இளைய பெருமாளும் இல்லாத போது ஏமாற்றி சீதா பிராட்டியை கவர்ந்துண்டு போயிட்டான். அப்படி சீதா பிராட்டியை கவர்ந்துண்டு போறச்ச தசரதரினுடைய உற்ற நண்பரான ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய பறவை அரசன் சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்துண்டு போறதை பார்த்து, நம்ம நண்பனுடைய மாட்டு பொண்ண ஒருத்தன் கவர்ந்துண்டு போறானேன்னு சொல்லி அந்த வயசான காலத்திலும் ராவணனை எதிர்த்து சண்டை போட்டு ராவணனாலே ஒரு க்ஷணம் கூட ஜட்டாயுவை ஜெயிக்க முடியவில்லைன்னு சொல்லும்படியா அத்தனை மகா வீரதீர பராக்கிரமத்தோட கடும் சண்டை போட்டு இருக்கார். ராவணன் இவரை நேரடியா நெஞ்ச நிமித்தண்டு மோதினா இவரை நாம ஜெயிக்க முடியாது, காரியம் கெட்டு போயிடும். இவரோட சண்டை போட்டு இருந்தா ராவணன் லட்சுமணனும் வந்து சீதையை காப்பாத்தி அழிச்சுட்டு போயிடுவா, நமக்கு சீதை கிடைக்க மாட்டா. ஆகையினாலே வஞ்சனையாலே தான் சூழ்ச்சியாலே தான் இவரை கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் அப்படியே எதிர்பார்க்காத சமயமா பார்த்து அவருடைய ரெக்கையை அப்படி தன்னுடைய வாளாலே வெட்டி வீழ்த்துட்டான். ஜட்டாயுவினுடைய பிராணம் அவருடைய ரெக்கையில தான் இருக்கு. பறவைக்கு 2 ரெக்கையும் விட்டுட்டோமானா அதால ஜீவிக்க முடியாது. ஆகையினாலே ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய பறவை அரசர் இருக்கிறாரே பக்ஷிராஜர் கிருத்திரராஜன், அவருடைய சிறகை அவன் வஞ்சகத்தன்மையோடு வெட்டினபடியினாலே ரத்தம் சொட்ட சொட்ட கதறி துள்ளி துடித்து பிராணன் போகக்கூடிய நிலைக்கு வந்துட்டார் ஜட்டாயு. இத பார்த்து சீதா பிராட்டி கண்ணீர் வடிக்கிறார். என் மாமனார் என் வாயால அப்பான்னு கூட்ட தசரதர், அவருடைய உற்ற தோழரான பரம பாகவதோத்தமரான ஜட்டாயு, கிட்டத்தட்ட அவரும் எனக்கும் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் அப்பா ஸ்தானம் தான். அவரை ஜட்டாயுவை நான் அப்பான்னு தான் கூப்பிடணும். அப்பேற்பட்ட ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒருத்தர் பரம பாகவதோத்தமர், எங்க அப்பா தசரதருக்கு உற்ற தோழர், என்னக்காக போராடி என்ன காப்பாத்தணும்னு அவருடைய பிராணன தியாகம் பண்ணாரே. இப்படியா ஒரு நிலைமை வரணும்? என்ன ராவணன் கவர்ந்துட்டு போனா கூட ராமன் வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு என்ன மீட்டு விடுவான். லக்ஷ்மணனை யாரான ஏதானும் பண்ணினா கூட ராமண்ணவால விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் போன ஜட்டாயு திரும்பி வருவாரா? ஏற்கனவே ஆத்துல இருந்து வரச்ச தசரதரை பார்த்து பேசிட்டு வந்தோம், திரும்பி போறச்ச தசரதர் இருக்க மாட்டார். அந்த வருத்தமே சக்கரவர்த்தி திருமகனுடைய மனசை போட்டு தொலைக்கிறது.
எந்த அப்பா நம்ம மேல பிராணனை வச்சுட்டு இருந்தாரோ உயிரை வச்சுட்டு இருந்தாரோ அந்த அப்பா போறச்ச நாம பக்கத்துல இல்லையே, இனி வனவாசம் முடிச்சுட்டு நாம திரும்ப போறச்ச அந்த அப்பா அங்க இருக்க மாட்டாரு, ஒரு புள்ள பண்ண வேண்டிய சம்ஸ்காரமான பித்ரு சம்ஸ்காரத்தை பண்ண முடியாத பாவியா போயிட்டேனேன்னு எல்லாம் ராமர் வருத்தப்பட்டாரு. அந்த கைங்கரியம் எனக்கும் கிடைக்கலையே, எனக்கு மாமனாராச்சே, அவருக்கு நாம் தானே முதல் மாட்டு பொண்ணும். அப்பேற்பட்ட தசரதருக்கு பண்ணாத காரியம் எல்லாம் இவருக்கு பண்ணும்படியாக ஆகிவிட்டதே. தசரதர் தான் இல்லே, தசரதருடைய நண்பரான இவரை பார்த்தாவது அப்பா இல்லாத ஒருத்தன் அப்பா வயசுல இருக்கக்கூடிய அவருடைய உற்ற தோழனை பார்த்து அப்பான்னு நினைத்து மனது ஆறுதல் கொள்வது போலே சக்கரவர்த்தி திருமகனும் சீதா பிராட்டியும் இலக்குவனும் 3 பேரும் ஜட்டாயுவை பார்த்து தசரதரா நினைச்சுண்டு அவரிடத்திலே அப்பான்னு சொல்லக்கூடிய அந்த அன்பை செலுத்தி கொண்டு வந்தார்களே. அப்பாதான் போயிட்டாரு அப்படின்னா அப்பாவா நினைச்சு நாங்கெல்லாம் மனசை தேத்தின்னு இருந்த ஜட்டாயுவும் போயின்னு இருக்காரு அப்படின்னு பிராட்டியினுடைய மனசு துடிக்கிறது. இருந்தாலும் இவர் எதுக்காக போராடினாரோ அந்த முயற்சி வீணாக போகக்கூடாது அப்படின்னு, உங்களுடைய பிராணம் கொஞ்சம் கொஞ்சமா போயின்னு இருக்கு எனக்கு தெரியறது, இருந்தாலும் சக்கரவர்த்தி திருமகன் இந்த இடத்துக்கு வந்து சீதை எங்கன்னு கேட்டா விட்டு ராவணன் அபகரித்து கொண்டு போனான்னு அந்த தகவலை சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் கண்ணை மூடுங்க, அது வரைக்கும் உங்க பிராணன் உங்க சரீரத்துல தங்கி இருக்கும்படி நான் அனுகிரகம் பண்றேன்னு சீதா பிராட்டி சொல்லிட்டு போனா. சீதையினுடைய வரப்பிரதானத்தினாலே அப்படியே ரத்தம் வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடிண்டு உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயின்னு இருக்கிறது. ஆத்மா முழுசா பிரியல. பெருமாள் வந்தா விட்டு பெருமாள் பார்த்து, ஓ ஜட்டாயுவே, என் தகப்பனுக்கு சமானமானவனே, என்ன எடுத்து உனக்கு இந்த அவலநிலைக்கு யார் காரணம், நான் இருக்கிறச்ச உன்னை யார் இப்படி பண்ணினான்னு பெருமாள் கேட்க ஜட்டாயு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றார். துள்ள துடிக்க கதறி கொண்டிருக்கக்கூடிய ஜட்டாயு சரீரத்திலே அந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா உத்கிரமணம் கிளம்பிண்டே இருக்கிறது. அதை பார்த்து கண்கள்ல ஜலமா கொட்டுறது, தாரதாரியா கண்ணீர் கொட்டுறது பெருமாளுக்கு. சக்கரவர்த்தி திருமகனுக்கு சக்கரவர்த்தியான தசரதன் போறச்ச பக்கத்துல இல்லைன்ற ஏக்கம் இங்க வந்து கொடுத்து, யாரோ போயிட்டா. அப்போ இவனுக்கு சம்பந்தப்பட்டவெல்லாம் போனதை நினைச்சு ஒருத்தன் அழறானோ இல்லையோ, அந்த மாதிரி ஜட்டாயுனுடைய கடைசி நிலையில தசரதனுடைய கடைசி நிலையெல்லாம் நினைச்சு அழுதுன்னு இருக்கார் பெருமாள். அப்ப என்ன பண்ணார், ஜட்டாயுவை தூக்கி மடியில வச்சுட்டு ஓன்னு கதறி அழறார். அப்பாதான் போயிட்டாரு அப்படின்னா அப்பாவாட்டமா நினைச்சுட்டு இருந்த நீங்களும் போயிட்டு இருக்கீங்களே, என்ன இது, அதுவும் என்னால போறாங்க சீதையால போறாங்களே, எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்ல ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு போனான்ற செய்தியை ஒரு வழியா சொல்லி முடிச்சுட்டார். சொன்னா விட்டு பெருமாள் ஆச்சரியமா ஜட்டாயுவுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். இது ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆரண்ய காண்டத்திலே சொல்லப்பட்ட விஷயம். யாகதிஹி யக்ஞசீலானாம் ஆஹிதாக்னே ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாகதிஹி ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜ்ஞாதோ கச்ச லோகான் அனுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்ருதஸ்தமயா விரஜஹ அப்படின்னு இது பெருமாளுடையதான வாக்கியம். பெரிய யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணுபவனுக்கு எந்த பலன் கிடைக்குமோ, ஆஹிதாக்னியா என்னைக்கு அக்னிஹோத்திர சம்ஸ்காரம் பண்ண ஒருத்தன் ஆரம்பித்தானோ கடைசி மூச்சு வரைக்கும் தொடர்ந்து 2 வேளையும் அக்னிஹோத்திரம் பண்ணிண்டே வந்து அந்த அக்னிஹோத்திர அக்னியினாலே அவன் உடல் எரிக்கப்பட்டு சம்ஸ்காரம் பண்ணப்பட்டால் அவனுக்கு எந்த உத்தமமான பிரம்மலோகம் கிடைக்கிறதோ, எவன் திரும்பி வருதல் இல்லாத ஸ்ரீவைகுண்டத்திற்கு போகிறானோ, எவன் பூ பிரதட்சிணம் பண்ணினதனாலே வந்த பலனை அடையக்கூடியதான பிரம்மலோகத்திற்கு போகிறானோ அவனுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய உத்தமமான லோகம் பிரம்மலோகம். பிரம்ம பதம்னு சொல்லக்கூடிய பரமபதம் என்னுடைய ஆக்ஞையினாலே என்னுடைய கட்டளையினாலே கிருத்ரராஜ பறவையரசனே மகாசத்வ பிராட்டிக்காகவும் எனக்காகவும் உன்னுடைய கோவத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு பிராண தியாகம் பண்ணின மகா சாத்வீகியானவனே, என்னுடைய கையாலே உனக்கு சம்ஸ்காரம் பண்ணுகிறேன், உனக்கு நிச்சயம் வைகுண்டம் பிராப்தமானது அப்படின்னு பெருமாள் ஜடாயுவை பார்த்து அனுகிரகம் பண்றார். பிரம்மலோகம் அப்படின்னா இங்க பிரம்மா இருக்கக்கூடிய சத்தியலோகம் இல்ல, பிரம்மம்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகம் அப்படின்னு அர்த்தம். எதனாலன்னா அபராவர்த்தினாம் சயாகதிஹி, போய் திரும்பி வராதவனுக்கு என்ன கதியோன்னு சொன்னா எங்க போனவன் திரும்புவதில்லை, ஸ்ரீவைகுண்டத்திற்கு போனவன் தான் திரும்புவதில்லை. நச புனராவர்த்ததே நச புனராவர்த்ததே அப்படின்னு போனவன் திரும்புவதில்லை சம்சாரத்திற்குன்னு சொன்ன வைகுண்டம் உனக்கு பலன் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி திருமகன் ஜட்டாயுவுக்கு மோட்சம் அனுகிரகிக்க ஜட்டாயு கடைசியில பிரார்த்திக்கிறார், சுவாமி உன் மடியில பிராணன் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது, எனக்கு மோட்சமும் கொடுத்துட்ட, மோட்சம் போறச்ச சபரி மோக்ஷ சாட்சி பூத அப்படின்னு சொல்லும்படியா நான் மோட்சம் போறதுக்கு சாட்சியாகவும் நின்றுருக்க, உன்னுடைய கையால சம்ஸ்காரம் பண்றேன்னு சொல்லிட்ட, உன்னுடைய வாக்காலே நான் மோட்சம் தரேன்னு எனக்கு ஆக்னியம் போட்டுட்ட,
இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இருந்தாலும் ஒண்ணு கேட்கிறேன், அந்த வைகுண்டத்திலே நீ எப்படி சேவை சாதிப்பையோ அந்த சேவையை இங்க காட்டக்கூடாதான்னு கேட்கிற போது, அப்போதுதான் பெருமாள் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு, 2 கையோடு இருக்கக்கூடிய ராமன் 4 கைகளை வரவைத்துக் கொண்டு, சங்கு சக்கரம் இல்லாத ராமன் சங்கு சக்கரங்களோடு கூட சேவை சாதித்து, ஒரு கையாலே ஜடாயுவை வைகுண்டத்திற்கு வான்னு அழைப்பது போலவும், வா நான் பார்த்துக் கொள்கிறேன் பயப்படாதேன்னு இன்னொரு கையாலே அபயவஸ்தத்தை காட்டிக்கொண்டும் சேவை சாதிக்க, ஜட்டாயு இன்னொரு பிரார்த்தனை வைக்கிறார். எனக்கு எப்படி சேவை சாதிச்சையோ அதே திருக்கோலத்திலே இங்கே அர்ச்சாவதாரமாக எழுந்தருளிருந்து கடைசி காலம் வரைக்கும், இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் எல்லா அடியவர்களும் வந்து உன்னை சேவித்து எப்படியானா என் கஷ்டத்தை தீர்த்து எனக்கு சம்சாரம் இல்லாத பண்ணி எனக்கு மோட்சம் கொடுத்தியோ அந்த மாதிரி அவளுக்கும் நீ மோட்சம் தரணும், அவ வந்து சரணாகதி பண்ணி மோட்சம் போகும்படியா நீ அங்கே எழுந்தருளி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஜடாயு பிரார்த்தித்துக் கொள்ள, அப்படியே நான் அர்ச்சாவதாரமா இருக்கிறேன்னு ஜட்டாயுவுக்கு பெருமாள் வரம் கொடுக்க, அந்த பெருமாள் தான் இப்போ ஸ்ரீதேவி பூமி தேவி வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி இருக்க, ஜட்டாயுவை மடியிலே வைத்துக் கொண்டு சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய, ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்க விட்டுக் கொண்டிருக்கிற திருக்கோலத்திலே 4 திருக்கரங்களோட சேவை சாதிக்கக்கூடிய விஜயராகவன். இப்படியா பெருமாள் வரம் கொடுத்த உடனே ஜட்டாயுவானவர் பெருமாளுடைய கண்ணுக்கு முன்னாலேயே ஸ்ரீவைகுண்டம் புறப்பட்டு போயிட்டார். ஜட்டாயுவுக்கு மோட்சம் கிடைத்தது. அதன் பிறகு பெருமாள் அப்படி கீழே பார்த்தார். ராவணனோட சண்டை போட்டு கபடனான ராவணன் தன்னுடைய வஞ்சனையினாலே சூழ்ச்சியினாலே ஜட்டாயுவை தன்னுடைய வாளை கொண்டு சிறகுகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தியபடியினாலே ரத்த வெள்ளமா போயிட்டு இருக்கு. சுத்தி பார்த்தா எங்கேயுமே வந்து ஒரு பவித்திரமா இல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. நம் கையால சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய வைகுண்டத்துக்கு போகக்கூடிய பரம பாகவதோத்தமன் சரணாகத்தன், இவனுடைய சரீரத்தை இந்த ரத்த வெள்ளத்திலே பண்ணலாமா? கூடாது. பெருமாள் சுத்தி பார்த்தார். சம்ஸ்காரம் உடனே ஆனோம். என்ன பண்ணலாம்? பரம பவித்திரமான தன்னுடைய வலது தொடையிலேயே வைத்துக் கொண்டு பெருமாள் ஸ்திதை மூட்டி அதிலே ஜட்டாயுவை இருத்தி, பெருமாளுடைய மடியிலேயே ஜட்டாயுவனுடைய திருமேனியானது எரிக்கப்பட்டு தகன சம்ஸ்காரம் ஆறுது. அப்படி ஆனாவிட்டு பெருமாள் தீர்த்தாமாடணுமோ இல்லையோ, தர்ப்பணம் பண்ணணுமோ இல்லையோ, பித்ரு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணணுமோ இல்லையோ, அதுக்காக தன்னுடைய வில்லை கொண்டு பூமியை கீறுகிறார். கீறின போது ஒரு பள்ளம் உண்டாகி அதிலே தீர்த்தங்கள் வருகிறது. உடனே கங்கை முதலான லோகத்திலே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் அதுல வந்து குடியிருக்க வேண்டும் என்று பெருமாள் கட்டளை பிறப்பிக்க எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் வந்து சேருகின்றன. ஜட்டாயுவுக்காக ஏற்படுத்தப்பட்ட புஷ்கரணியானபடியினாலே ஜட்டாயு புஷ்கரணி, கிருத்திர புஷ்கரணி, கிருத்திர சரஸ்ன்னு பெருமாள் அதற்கு திருநாமம் சூட்டி அதிலே பெருமாள் இறங்கி தீர்த்தமாடி ஜட்டாயுவுக்கான பித்ரு சம்ஸ்காரத்தை எல்லாம் அனுஷ்டித்தார். ஜட்டாயுவை எந்த சம்ஸ்காரத்தினாலே பெருமாள் வந்து சம்ஸ்காரம் பண்ணினார் அப்படின்னா, வசந்த பிராமணாளுக்கு பண்ணக்கூடியதான பிரம்மமேத சம்ஸ்காரத்தினாலே பண்ணினார். ஏனால் பிரம்மமான எம்பெருமானுக்காகவும் பிரம்மமான பிராட்டிக்காகவும் பிராணத்தியாகம் பண்ணினவனானபடியினாலே உத்தமமான பிரம்மவேத சம்ஸ்காரத்தினாலே அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணி பித்ரு கிரியைகளை எல்லாம் அனுஷ்டித்தார். இப்படி பெருமாளே தர்ப்பணம் முதலான பித்ருபாகங்களை எல்லாம் பண்ணினபடியினாலே நாமும் நம்முடைய பித்ருக்களுக்கு அந்த தீர்த்தத்திலே போய் தீர்த்தமாடி அந்த கரையிலே பித்ரு சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுகிற போது, தர்ப்பணம் எல்லாம் பண்ணுகிற போது, வைகுண்டத்துக்கு போகாமல் அங்கே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய பித்ருவர்க்கங்கள் எல்லாம் கூட வைகுண்டத்திற்கு கடை தேரும் என்பதாக இந்த புராணம் தெரிவிக்கிறது. ஜட்டாயு சம்ஸ்காரத்தினுடைய அனல் தாங்காம ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் மாறி மாறி உட்கார்ந்து இருக்கிறாளே, அத்த புராணம் சொல்கிறது, தக்ஷிணம்பாகம் உத்ஸ்ருஜ்ய க்ஷீரோத சம்பவா சர்வம் சஹாபி தஸ்யைவ த்யக்த்வா தத்பாகமாதராத் பூதேவி தக்ஷிணம்பாகம் தஸ்தௌ ஸ்மேரமுகீ ததா. வலது பக்கத்துல இருக்க வேண்டிய திருப்பார் கடலிலிருந்து தோன்றியவளான ஸ்ரீதேவி இடது பக்கம் மாறி வந்துட்டா. எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியவளான பூமி தேவி ஸ்ரீதேவியினுடைய ஸ்தானத்துக்கு போயிட்டா. இப்படி பூமியும் ஸ்ரீதேவியும் மாறி மாறி இருக்கக்கூடியதான அவசரத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு ஆச்சரியமா வாமன புராணம் வர்ணித்தது. அப்பேற்பட்ட உத்தமமான இந்த க்ஷேத்திரம் திரு புல் குழி. குழி அப்படின்னா ஒரு பள்ளம். எந்த பள்ளம் அப்படின்னா, எந்த தன்னுடைய கோதண்டம்னு சொல்லக்கூடிய வில்லினுடைய நுனியாலே பெருமாள் பூமியிலே கீண்டினானோ அந்த குழி, அந்த பள்ளம். புல் அப்படின்னா என்னன்னா பறவைன்னு அர்த்தம். எந்த பறவைன்னா ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய உத்தமமான பறவை. எந்த உத்தமமான ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய புல்லுக்காக பெருமாள் குழியை ஏற்படுத்தி அதிலே நீரை வடவழித்து ஜட்டாயு புஷ்கரணியை உண்டாக்கினானோ அந்த புஷ்கரணிக்கும் திரு புல் குழி, கிருத்திர புஷ்கரணின்னு பேரு. அதுவே ஊர் பேராகவும் அமைந்தது. ஆகையினாலே திருப்புட்குழின்னு சொல்லக்கூடியது அந்த தீர்த்தத்துக்கும் பெயர், அந்த க்ஷேத்திரத்திற்கும் பெயர். இங்கே திரு புல் அப்படின்னு விசேஷமா சொல்லப்பட்டது பெருமாளுடைய கையாலேயே சம்ஸ்காரம் பண்ணி கொண்ட திருவை, ஸ்திரீயை, செல்வத்தை உடைய ஜட்டாயுவினுடைய புஷ்கரணி என்று திருப்புட்குழி அப்படின்னு இந்த விசேஷத்திற்கு பெயர். திரு பிளஸ் புல் பிளஸ் குழி, இது மூணும் புணர்ச்சியில மாறுகிற போது திருப்புட்குழி அப்படின்னு தமிழ்ல மாறுது.
இந்த உத்தமமான வரலாற்றை எல்லாம் பரத்வாஜருக்கு பிருகு மகரிஷி சொல்லி முடிக்கிறார். உடனே அந்த உபதேசத்தை கேட்ட பரத்வாஜர் இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து கிருத்திர புஷ்கரணியிலே தீர்த்தமாடி ஜட்டாயுவை முன்னிட்டு கொண்டு பிராட்டியையும் பெருமாளையும் சேவித்து நல்ல கதி அடைந்தார்னு ஸ்தலபுராணம் அதோட முடிகிறது. இப்பேற்பட்ட உத்தமமான இந்த க்ஷேத்திரத்திலே ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்களுடைய திருவடி சம்பந்தம் எல்லாம் பட்டது. இங்கதான் நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் விஷ ஜுவரம் பரவின போது சுவாமி தேசிகன் அங்கே எழுந்தருளி அவருடைய விஷ ஜுவரம் எல்லாம் போகும்படியா சுதர்சனாஷ்டகம் அருளி செய்தார் அப்படின்னு சொல்றது உண்டு. அதனாலே திருவேங்கடமுடையானுடைய அபராவதாரமான நம்முடைய சுவாமி தேசிகனுடைய திருவடிவாரமும் பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் அது. அந்த எம்பெருமானை உருகி உருகி அனுபவித்து ஸ்ரீமத் ராமாயண அனுபவத்தை எல்லாம் இந்த எம்பெருமானிடத்திலே பண்ணி உத்தமமான பரமார்த்த ஸ்துதியை சுவாமி தேசிகன் அருளி செய்ததான திவ்யதேசம். அந்த பரமார்த்த ஸ்துதியை சரணாகதி பண்ணி கொண்ட பிரபன்னர்கள் தினமும் சொல்ல வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகனாலே ஆக்ஞாபிக்கப்பட்ட கட்டளையிடப்பட்டதான ஒரு உத்தமமான க்ஷேத்திரம் இந்த ஆச்சரியமான திருப்புக்கொழின்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாதமுபாஸ்மஹே யத்ர துங்கைர துங்கைஷ்ச பிரணதைர் கிருஹ்யதே பலம் அப்படின்னு ஆரம்பித்து சுவாமி தேசிகன் இந்த எம்பெருமானை ஆச்சரியமாக ஸ்துதிக்கிறார். கிருத்ர சரஸ்தினுடைய கரையிலே இருக்கக்கூடிய பாரிஜாத மரமே, எதை கேட்டாலும் தரக்கூடிய கற்பக விருட்சமே, உன்னை நான் ஆசிரயிக்கிறேன். உன்னுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைத்து உன்னுடைய திருவடியும் பிராப்தமாக வேணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். கடைசியில விமலாசய வெங்கடேஷ ஜன்மா ரமணீயா ரணபுங்கவ பிரசாதாத் அனசூயூரபிராதரேண பாவ்யா பரமார்த்த ஸ்துதிரன்வகம் பிரபன்னைஹி. பிரபன்னாளாக இருக்கக்கூடியவா ரணபுங்கவன்னு சொல்லக்கூடிய திருப்புட்குழி விஜயராகவ பெருமாளுடைய பிரசாதமாக அடியேன் பண்ணின இந்த பரமார்த்த ஸ்துதியை தினந்தோறும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது அந்த எம்பெருமான் நம்மை அவனுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டு எல்லா வளங்களையும் நலங்களையும் அனுகிரகிப்பான்னு சுவாமி தேசிகன் பலஸ்ருதி சொன்னதான உத்தமமான பரமார்த்த ஸ்துதி அவதரித்த திவ்யதேசம் அப்படின்றது இதுக்கு இன்னொரு ஏற்றம். இங்கே மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுடைய திருநட்சத்திரம், அதை ஒட்டி 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. அதுல பிரதானமான உற்சவம்னா 8ஆம் நாள் நடக்கக்கூடியதான குதிரை வாகனம். இந்த குதிரை வாகனத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. கீழ் குதிரைன்னு பேரு. அதாவது குதிரை வாகனத்தை முன்பாகம், நடுபாகம், பின்பாகம்னு 3 பாகங்களாக அந்த குதிரை வாகனத்தை பண்ணின தச்சர், மரத்திலே பண்ணப்பட்ட குதிரை வாகனம், அதை பண்ணக்கூடிய தச்சர் 3 பாகங்களா பண்ணி 3த்தையும் ஒன்னா சேர்த்த போது அசல் குதிரையாட்டமாவே துள்ளி சீறி பாஞ்சுண்டு ஓடித்தான். அத்தனை அழகான குதிரை இது. அந்த குதிரைக்கு என்ன இது மரத்தினாலே செதுக்கப்பட்ட குதிரை இப்படி துள்ளி ஓடுறதே, உயிர் பெற்று வந்ததேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு அடியவர் தினம் அந்த குதிரைக்கு புல்ல கொண்டாந்து போடுவாராம், புள்ளையும் சாப்பிடுமா. அப்பேற்பட்ட குதிரை. அந்த தச்சர் கடைசி சமயத்துல அந்த குதிரையை பார்த்து, இதுவரைக்கும் நான் இப்படி பண்ணினதில்லை, ஆனா இந்த இடத்துல பெருமாளுக்குன்னு பண்ணின குதிரை வாகனம் இப்படி இருக்குன்னா என்னை கொண்டு பெருமாள் இந்த காரியத்தை பண்ணி கொண்ட வேணும்னு சங்கல்பம் பண்ணியிருக்கிறான்றத புரிஞ்சுட்டேன். ஆகையினாலே இப்படி உத்தமமான உயிர் பெற்று ஓடக்கூடியதான ஒரு இந்த குதிரையை பண்ணிய என்னுடைய கையாலே இனிமேல் நான் எந்த வாகனத்தையும் பண்ண மாட்டேன், எந்த வேலையும் பண்ண மாட்டேன்னு சரணாகதி பண்ணி பெருமாள் மோட்சம் தரணும்னு காத்துட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவர் பரமபதி சொல்றார். அதனாலே அந்த அடியவருக்கு அனுகிரகம் பண்ணும் விதமாக ஒரு மாசி மாச பிரம்மோற்சவத்துக்கும் 8ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் நேர அவர் வாழ்ந்த வீதிக்கு எழுந்தருளி அவர் குடும்பத்தை சேர்ந்தவாளுக்கு பரிவட்டம், மாலை, சடாரி எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அதன் பிறகே குதிரை வாகன புறப்பாடு நடக்கிறது. எல்லா ஊர்லயும் பெருமாளுடைய உற்சவத்துல கருட சேவை, தேரு, தீர்த்தவாரின்னா விசேஷமா கூட்டம் கூடும். ஆனால் திருப்புட்குழியினாலே குதிரை வாகனத்துக்கு தான் கூட்டம் கூடும். ஏன்னா நிஜமான குதிரை மேல பெருமாள் உட்கார்ந்து வரக்கூடியதான அந்த அழகை அங்கே சேவிக்கலாமானபடினாலே திருப்புட்குழி அப்படின்னா 8ஆம் நாள் குதிரை வாகனம் தான் அங்கே விசேஷம். இதை தவிர சுவாமி ராமானுஜருக்கு, சுவாமி தேசிகனுக்கு, மாமுனிகளுக்கு இவாளுக்கெல்லாம் 10 நாள் அவளுடைய அவதார உற்சவம் ஆஸ்தானமா நடக்கிறது. இப்படி 3 ஆச்சாரியர்களுக்கும் ஆஸ்தானமா 10 நாள் ஒரே சன்னதியில உற்சவம் நடக்கக்கூடிய ஒரு சன்னதியா இருக்கிறது. இதுல விசேஷம் என்னன்னா, தெங்கள சன்னதியாக இருந்தாலும் சுவாமி தேசிகன் இங்க வடகல திருமண் காப்போடையே சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விசேஷம். அதே மாதிரி நவராத்திரியில 9 நாளும் 10ஆம் நாள் விஜயதசமி அன்னைக்கும் 10 நாள் பெருமாள் தாயார் சன்னதி வாசலுக்கு எழுந்தருளி பெருமாள், உபயநாச்சிமார், மரகதவள்ளி தாயார் இவா 4 பேரும் 10 நாளும் சேர்த்து சேவை சாதிக்கக்கூடிய அழகை சேவிக்கலாம். அப்படி ஒரு ஆச்சரியமான சன்னதி. ஆழ்வார்கள் அனுபவம்னு பார்த்தால் பெரிய திருமடல்ல திருமங்கை ஆழ்வார் மரகதத்தை புட்குழியம் போரேற்றை, திருப்புட்குழியிலே இருக்கக்கூடிய சீறி பாய்ந்து சண்டையிடும் சிங்கமான சக்கரவர்த்தி திருமகனை விஜயராகவனை அப்படின்னு மங்களாதாசனம் பண்ணினர். கூடவே மரகதத்தை அப்படின்னு மரகதவள்ளி தாயாரான தாயாரையும் சேர்த்து மடலிலே மங்களாதாசனம் பண்ணினர். ஏற்கனவே இந்த உபன்யாசத்தினுடைய ஆரம்பத்திலே
திருவிழந்த பாசுரத்திலே தாய் பாசுரமாக ஒரு பாசுரம் அனுபவித்தோம். அலங்கழு தடக்கையாயன் வாய் ஆம்பர்க்கு அழியுமால் என்னுள்ளம் என்னும் அப்படின்ற பாசுரத்திலே புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடும் அப்படின்னு பரகால நாயக்கியினுடைய தாயார், என் பொண்ணு பெருமாள் எப்ப வந்து என் கரம் பிடிப்பான்னு பைத்தியம் பிடிச்சு அலையறா, அழுத கண்ணீரோடு கூட சாப்பிடாம கொள்ளாம உடம்ப வருத்திண்டு அப்படியே இழைச்சு போயிட்டா. இழைச்சு போய் என்ன சொல்றான்னா, நீர்மலைக்கு போவேன், திருநீர்மலைக்கு போறேன், திருப்புட்குழிக்கு போறேன், திருக்குடந்தைக்கு போறேன், இடவந்த எந்த பிரானே உன்ன சேவிக்க போறேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இடவந்த எந்த பிரானே இவளை என்னதான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு பரகால நாயகியினுடைய தாயார் முறையிடுவது போன்ற அமைந்த பாசுரம். இதிலே புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடும் அப்படின்ற வரியினாலே திருப்புட்குழின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசமானது மங்களாசாசனம் பண்ணப்பட்டது. அப்படின்னா நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய இந்த பிரகிருத்தியிலிருந்து நம்மளை மீட்டு நாம இந்திரியத்துக்கு வசப்படாம இந்திரியங்கள் நமக்கு வசப்படக்கூடிய ஒரு நிலையை அருளி மோட்சம் தரக்கூடியதான உத்தமமான ஜட்டாயு தீர்த்தம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு வியாக்கியானம் பண்றார். இந்த உத்தமமான ஜட்டாயு தீர்த்தத்திலே ஒருவன் தீர்த்தமாடுகிற போது அவன் இந்திரியங்களுக்கு வசப்பட்டவனா இருக்கக்கூடிய அவனை பாவமும் புண்ணியமும் பண்ணி இந்த சம்சாரத்திலேயே வைத்துக் கொண்டிருப்பதற்கு தூண்டக்கூடிய அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் செயலிழந்து கட்டுக்குள் வந்து இந்திரியங்கள் இவனுக்கு வசப்பட்டு இவன் சரணாகதி பண்ணி அதனுடைய பலனாக மரகதவள்ளி தாயாரும் விஜயராகவ பெருமாளும் இவனுக்கு மோட்சம் தரக்கூடியதான உத்தமமான பலன் கிடைக்கக்கூடியதான ஜட்டாயு புஷ்கரிணி அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆகையினாலே புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடும், சம்சாரத்திலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய திருப்புட்குழியை பற்றி பாடும் என் பொண்ணு அப்படின்னு சொல்றா தாயார். இதனாலே இந்த திவ்யதேசம் மங்களாசாசனம் பண்ணப்பட்டது. இப்படி பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரம், பெரிய திருமடல்ல ஒரு வரி அப்படின்னு திருமங்கையாழ்வாராலே மட்டும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட உத்தமமான திவ்யதேசம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மால்வேழமும் அறவும் மாயையும் வெற்பும் கடலும் மேல் வீழ் படையும் விடமும் போய் பாலன் நெருப்பு உட்குழி குளிர நின்றதும் கேட்டு போதார் திருப்புட்குழி அமலன் சீர் அப்படின்னு சாதிக்கிறார். என்னன்னா, ஹிரண்யன் தன்னுடைய பெயரை சொல்லாமல் தன்னுடைய எதிரியான பெருமாளுடைய பெயரையே சொல்லிக் கொண்டிருந்தபடியினாலே கோவப்பட்ட ஹிரண்யன் தன்னுடைய குமாரனான பரம பாகவதோத்தமனான பிரகலாதாழ்வானை அழித்து விட வேண்டும் என்று அவன் மேல மதங்கொண்ட யானையை ஏவினா, விஷ பாம்புகளை எல்லாம் ஏவினா, அசுரனாலே பண்ணப்பட்ட மாயையை ஏவி அந்த மாயா சக்தியின் மூலம் கொல்லணும்னு பார்த்தான். மலையில இருந்து தள்ளிவிட பார்த்தான், சமுத்திரத்துல தூக்கி எறிய பார்த்தான், கொடுமையான வாள் முதலான ஆயுதங்களினாலே கழுத்தை வெட்ட பார்த்தான், விஷம் கலந்து கொடுத்தான். இத்தனை உபதிரவங்களும் பண்ணின போதும் அந்த பரம பாகவதோத்தமன் எதற்கும் பயப்படாமல் பெருமாளை தீர்க்க சரணாகதி பண்ணி எம்பெருமானை கொண்டாடக்கூடிய திருவஷ்டாட்சர மந்திரத்தை அஷ்டாட்சரி மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு எம்பெருமான் காப்பாற்றுவான் என்கிற விசுவாசத்தோட இருந்தான். ஆகையினாலே கடைசி முயற்சியா இத்தனை பண்ணியும் இந்த பையன் போலையே, இவனை என்ன பண்றதுன்னு திகுதிகுன்னு எரிஞ்சுட்டு இருக்கிற நெருப்புக்குள்ளே அந்த பையனை போட்டு பிரகலாதன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடணும்ன்ற ஒரு வஞ்சகமான எண்ணத்தினாலே அந்த நெருப்பு குழியிலே போட்ட போது அந்த நெருப்பு குளிர்ந்தது. பகவான் அந்த குழந்தையை காப்பாற்றினான். இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து கூட இந்த முட்டாள் ஜனங்கள் அந்த எம்பெருமானுடைய அஷ்டாட்சரத்தை சொல்லி சரணாகதி பண்ணாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்து வாழ்நாள வீணாக்கறாலே. மலை மேல இருந்து விழுந்தா தேங்காய் செதறாப்புல செதறி போயிடுவோம். கூர்மையான வாளால லேசா சீவினா வாழைத்தண்டு சீவராப்புல சீவிடும் தலை. உடுமையான விஷப்பாம்பினுடைய விஷம் ஒரு துளி ரத்தத்துல கலந்தா பிராணம் போயிடும். சமுத்திரத்துல போட்டா பாடி கூட கிடைக்காது. நெருப்புல போட்டா அசல் சம்ஸ்காரம் பண்றதுக்கு கூட நமக்கு உடம்பு கிடைக்காது. அப்பேற்பட்ட விஷ பரீட்சைகள் எல்லாம் கூட தைரியமா அந்த குழந்தை இறங்குறதுன்னா எம்பெருமான் ரட்சிப்பான்னு சொல்லக்கூடிய மகா விசுவாசத்தோட அவனுடையதான அஷ்டாட்சரி மந்திரத்தை சொல்லிக் கொண்டு அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தையினுடைய நிலையை பார்த்து கூட உங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி ஏற்படவில்லையே, இன்னும் கூட அல்ப தெய்வங்களின் பின்னாலே அல்ப பலன்களுக்காக இயங்கிக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறீர்களே, வசந்த தெய்வமான எம்பெருமானுடைய திருவஷ்டாட்சரத்தை சொல்லுங்கள், சரணாகதி பண்ணுங்கள். அந்த ஆபத்துகளிலெல்லாம் இருந்து அந்த குழந்தையை மீட்டு மோட்சம் கொடுத்த எம்பெருமான் உங்களுக்கும் மோட்சம் கொடுப்பான். அந்த பெருமாள் யாருன்னா திருப்புட்குழியிலே இருக்கக்கூடிய தானும் குற்றமில்லாமல் தன்னுடைய ஜடாயு புஷ்கரணியிலே தீர்த்தமாடக்கூடிய ஜீவர்களையும் குற்றமில்லாதவர்களாக ஆக்கக்கூடிய அமலன், மலமில்லாதவன், குளிப்பவர்களை தன்னை ஆசிரிப்பவர்களை மலமில்லாமல் அழுக்கில்லாமல் தூய்மையானவர்களாக பரிசுத்தமானவர்களாக கர்ம சம்பந்தம் இல்லாமல் மோட்சம் போகக்கூடியவர்களாக ஆக்கக்கூடியவன். அந்த திருப்புட்குழி அமலன் இருக்கிறானே அவனுடைய பெருமையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஜனங்களே. நெருப்பு குழியில கொண்டு உங்களை தள்ளினாலும் உங்களை நெருப்பு சுடாது பிரகலாதாழ்வானை போல.
நெருப்பு குழிக்கு பயப்படாம இருக்கணும்னா திருப்புக்குழி பெருமாளுடைய பேரை சொல்லுங்கன்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமான உபதேசம். இந்த எம்பெருமான் விஷயமான விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே இருக்கக்கூடியதான தியான ஸ்லோகம். ஸ்லாக்யேஸ்மின் குசுமாவட்டே மரதக ஸ்ரீஹி வீரகோட்யாஹ்வய ஸ்ரீமத் புண்ணிய விமான மத்ய விஜய ராகவ பிராங்முகः ஆசீனஸ்ச ஜட்டாயு தீர்த்த விலசதே தீரே ஜட்டாயோஹ புரே துஷ்பிராபாசல பத்ம சம்பவ பதம் பிராதாத்தயாவாரிதிஹி. ரொம்ப பெருமை உடையதான, எல்லா உலகங்களிலும் புகழப்பட்டதான ஒரு கற்பக மரமாக இருக்கக்கூடிய மரகதவள்ளி தாயார் எழுந்தருளி இருந்து வீரகோட்டி விமானத்தினுடைய நிழலிலே, வீரகோட்டி விமானம்னு சொல்லக்கூடிய மகா புண்ணியமான விமானத்துக்கு நடுவிலே விஜயராகவன் சொல்லக்கூடிய எம்பெருமான் விஜயஸ்ரீ வெற்றி களிப்போடு கூட அமர்ந்திருக்கக்கூடிய பிராங்முகா கிழக்கை நோக்கி சேவை சாதிக்கக்கூடிய ஆசீனஸ்ச ஜடாயு தீர்த்த விலசத்தே தீரே ஜட்டாயோஹோ புரே. ஜட்டாயுபுரம்னு சொல்லக்கூடிய திருப்புக்குழின்னு சொல்லக்கூடிய இந்த கஷேத்திரத்திலே ஜட்டாயு தீர்த்தத்தினுடைய கரையிலே ஆசீனஸ்ச விலசத்து அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் யாருக்கும் கிடைக்காத உத்தமமான லோகமான பரமபதத்தை தன்னுடைய கருணை கடலாம் தன்மையினாலே ஜட்டாயுவுக்கு அனுகிரகித்தவாறு எழுந்தருளியிருக்கிறான். அவனை சேவியுங்கள் அப்படின்றதா இந்த ஸ்தல புராண ஸ்லோகம் தெரிவிக்கிறது. ஜட்டாயுபுரம்னு சொல்லக்கூடிய திருப்புட்குழின்ற இந்த திவிதேசத்திலே பெருமாள் விஜயராகவன் அப்படின்ற பெயரோட மரகதவள்ளி தாயாரோடு கூட வீரகோட்டி விமானத்தினுடைய நிழலிலே ஜட்டாயு தீர்த்த கரையிலே கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் ஜட்டாயுவுக்கு உத்தமமான மோட்ச சாம்ராஜ்யத்தை அளித்து தன் கையாலேயே ஜட்டாயுவனுடைய திருமேனிக்கு சம்ஸ்காரம் பண்ணின கருணை கடலாக விளங்குகிறான். அந்த எம்பெருமானே நமக்கெல்லாம் சரண் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்றது. ஸ்லாக்யேஸ்மின் குசுமாவட்டே மரதக ஸ்ரீஹி வீரகோட்யாஹ்வய ஸ்ரீமத் புண்ணிய விமான மத்ய விஜய ஸ்ரீராகவஹ பிராங்முகः ஆசீனஸ்ச ஜட்டாயு தீர்த்த விலசதே தீரோ ஜட்டாயோஹ புரே துஷ்பிராபாசல பத்ம சம்பவ பதம் பிராதாத் தயாவாரிதிஹி. ஸ்ரீமதே மரகதவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ விஜயராகவ பரபிரம்மணே நமः. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். இதோட திருப்புட்குழி ஸ்தல வைபவம் முடிகிறது. பரமார்த்த ஸ்துதியினுடைய அனுபவம் தேசிகனடியார்களான நீங்கள்லாம் பல காலம் கேட்டிருப்பீங்கோ. அதனால அடியன் அதெல்லாம் இங்க சொல்ல போறதில்லை. இதோட அடுத்தது நாம நவதிருப்பதி வைபவத்தை ஆரம்பிக்கிறோம். அடுத்த வாரத்திலேருந்து ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.